सीतापति राम 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 श्री राम नाम संगीत की जय गोपिका जीवनस्मरण गोविंद गोविंद जय जानकीकांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पदये हर हर महादेव सिद्धि विनायक स्वामी की जय आंजनेय स्वामी की जय सद्गुरु महाराज की जय सरसाल की जय प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश सुख सौनक भीष्म तालिका रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतम स्मरामि सद्गुरु महाराज की जय भगवंत की जय राम 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 ஸ்ரீ அப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரீமத் பாகவத மகா யக்ஞத்தில் நாம் பார்த்துட்டு வர்றது கபில உபதேசம் இப்போ தியான யோகத்தை பற்றி சொல்கிறார். சாங்கிய யோகத்தை பற்றி முன்னாடி நம்ம சுருக்கமாக சொல்லிட்டோம். 24 தத்துவங்கள், 25வது தத்துவம் புருஷன். புரிகின்ற இந்த உடல் இதில் அபிமானம் கொண்டவன் புருஷன் அப்படின்னு சொல்கிறோம், அந்த ஜீவாத்மா தத்துவத்தை. அப்போ யோக லட்சணங்கள்லாம் சொல்கிறான். பகவானத்தில் மன்னனுடைய வாசனை எப்படி மண்ணிலேருந்து பிரிக்க முடியாதோ அதுபோல் இந்த உடல் மேலே இல்லை உடலையும் ஆத்மா தனியாக பிரிக்க முடியாது. அதுக்கு என்ன அது அந்த ஆத்மஸ்வரூபத்தை தனியாக பிரித்து பார்க்கறதுக்கு என்ன வழின்னு கேட்டால் அதுக்கு தியான யோகத்தை சொல்கிறார். அந்த தியான யோகத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த யம நியமங்களை எப்படி கடைப்பிடிக்கணுன்றத சொல்கிறாருங்க. ஸ்வதர்மாச்சரணம் சக்தியா விதர்மாஸ்த நிவர்த்தனம். முடிஞ்ச மட்டும் நாம் ஸ்வதர்மத்தை ஆச்சரணம் பண்ண, ஸ்வதர்மத்தை கடைப்பிடிக்க வேண்டும். நமக்குரிய தர்மத்தை பகவான் நமக்கு என்ன தர்மத்தை விதிச்சிருக்கானோ அந்த தர்மத்திலேருந்து நம்ம நழுவக்கூடாது. நம்ம பிராமணர்களாக சத்திரிகளோ வைஷ்யர்களாக சுத்திரனா நித்திய கர்மா இருக்குது இல்லையா, நம்ம நித்திய கர்மாக்களை விடாமல் அதை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கணும். அதை ஸ்வதர்மாசிய. நம்மளுடைய ஸ்வதர்மத்தை விட்டு பரதர்மத்தில் பிரவேசிக்கிறது கூடாது. அதான் விதர்மாஸ்ட நிவர்த்தனம். நமக்கு தர்மம் உரியதல்லாத விஷயங்கள் விலகிறது தான் விதர்மாஸ்ட நிவர்த்தனம். ஸ்வதர்மாச்சரணம் சக்தியா விதர்மாஸ்ட நிவர்த்தனம் தெய்வால் லப்தேன சந்தோஷா. இறைவனால் கொடுக்கப்பட்டது எதுவோ அதை வச்சு நம்ம திருப்தி அடைய பார்க்கணும். மேலும் மேலும் அதிகத்துக்கு ஆடம்பரத்துக்கு ஆசைப்படக்கூடாது. இதெல்லாம் தியானத்துக்கு சித்திக்கிறதுக்கு இதெல்லாம் அங்கங்கள். இதெல்லாம் நம்ம கரெக்டாக கடைப்பிடிக்கணும். அதுக்கப்புறமா ஆத்மவித் சரணார்ச்சனம். ஆத்ம ஞானிகளுடைய சரணங்களை போய் அர்ச்சனம் பண்ணணும். மகான்களை போய் சேவிக்கணும். அடிக்கடி மகான்களுடைய தரிசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது சாதுக்கள் எப்பவுமே பாகவதரில் போய் சேவிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அடுத்தது சொல்கிறார், கிராமிய தர்ம நிவர்த்தஸ்ச மோக்ஷ தர்ம ரதிஸ்ததா. கிராமியமான தர்மங்கள், கிராமியம்னா லௌகீகமான சௌக்கியங்களில் இப்போ கல்யாணம் நடக்குது, இது ராமியமான சௌக்கியங்கள். இதெல்லாம் காது குத்து நடக்குது, இது போல் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்குது. அது மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஈடுபடக்கூடாது. தெய்வீக காரியம் இல்லாமல் கிராமியமாக, அதாவது என்னென்னா பௌதிகமான சடங்குகள்லாம் நிறைய பண்ணுறாங்க இல்லையா, அதிலெல்லாம் நம்ம ரொம்ப ஈடுபடக்கூடாது. அந்த தர்மங்களில் நம்ம முடிஞ்ச வரைக்கும் விலகி இருக்கிறது பார்க்கணும். கிராமிய தர்ம நிவர்த்தஸ்ச மோக்ஷ தர்ம ரதிஸ்ததா. மோக்ஷ தர்மங்களாகிய இப்போ ராதா கல்யாணம் பண்ணுறாங்க, பாகவத பாராயணம் பண்ணுறாங்க, இது மாதிரி பக்தர்கள் சங்கம் கூடுறாங்க, இப்போ நாம சங்கீர்த்தனம் நடக்குது. இதெல்லாம் மோட்ச தர்மங்கள். இந்த மோட்ச தர்மங்களில் ஆசைப்படணும், போகணும். அப்படியாது எங்கெங்கே பாகவதம் நடக்குதோ அங்கெல்லாம் நம்ம சேவிக்கணும். போய் இப்போ 24ஆம் தேதி ஜூலை மாதம் பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் அருமையான பாகவதம். இது மோட்ச தர்மம். இதில் கண்டிப்பாக பிரவேசிக்கணும். அதில் அதை போகணும்னு ஆசைப்படணும். அதில் மோட்ச தர்மங்கள். மோட்சம் அடையக்கூடிய தர்மங்களில் நம்ம ஆசை வளர்த்துக்கணும். நாம் மோக்ஷ தர்ம ரதிஸ்ததா மிதமேத்திய ஆதனம். மிதமான சாப்பாடு சாப்பிடணும், அதிகமான சாப்பிடக்கூடாது. அதிகமாக சாப்பிட்டா தியானம் சித்திக்காது, நல்லா தூக்கம் வந்துடும், தியானம் பண்ண முடியாது. அதனால் எதுவுமே மிதமாக சாப்பிட்டோம்னா நம்ம தியானமோ ஜபமோ எல்லாமே நல்லபடியாக இருக்கும். நம்ம ஒரு கதாசிரவணம் பண்ணணுன்னா கூட கதை கேட்கணுன்னா கூட தூங்க முடியாது, எங்கன்னா செவரு தேடி போகும்.
நம்ம முதுகானது. எங்கன்னா தூங்கலாமா, அப்படி உடம்ப அந்த கட்டையை அப்படி சாய்க்கலாமா அப்படின்னு தோணும். ஏன்னா நிறைய சாப்பிட்டுட்டா பகவத் கதையும் கேட்கவும் முடியாது, கதை சொல்லவும் முடியாது. அதனால் சாப்பாடு வந்து அளவாக சாப்பிடணும். ஒரு வேளை சாப்பிட்றவன் யோகி, 2 வேளை சாப்பிட்றவன் போகி, 3 வேளை சாப்பிட்றவன் ரோகி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் திட்டமாக சாப்பிட்றது நல்லது. ஒரு வேளை சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது, உடம்பு ஆரோக்கியமாகவே இருக்கும். மிதம் ஏத்தியாதனம் சஸ்வத்து விவிக்த சேம சேவனம். சஸ்வத் அடிக்கடி நாம் வந்து தனிமையில் இருக்க பழகி, யாருடைய டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தனிமையில் வாசம் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. வேணாம் வளர்ந்து பேசுறது, யாருக்கெல்லாம் அது பேச்சு குத்துன்னு இருக்குது, ஏதாவது ஒரு அதெல்லாம் பண்ண வேணாம். தனிமையாக இருங்க. நிறைய தனிமையில் வாசம் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த சமய தனிமையில் வந்து வேறு ஏதாவது தவறான சிந்தனைகள் நம்மளை பாதிக்குன்னு சொன்னால் அதை விட ஒரு சத்சங்கத்தில் இருக்கிறது பெட்ரு. அதனால் சத்சங்கம் தான் பெட்ரு. தனிமையில் இல்லை, சத்சங்கன்ற பேரில் நம்ம மனசை புண்படுத்தக்கூடிய சங்கமாக இருந்தால் அது நம்மளுக்கு கஷ்டமாயிடும். சாதுக்கள் பாகவதர்களுக்குள்ளே புண்படுத்துகிறவங்க உண்டா? கிடையாது. ஆனால் பாகவதர்களுக்குள்ளே வந்து அந்த பகவத் விஷயம் தான் பேசுவாங்க. அதனால் சத்சங்கத்தினால இல்லாட்டி வேண்டாம். அப்படி நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் தனிமையில் இருக்கிறதே பெஸ்ட்டு. தனிமையிலே பகவத் தியானத்தில் இருக்கலாம், பகவன் நாமா சொல்லிட்டு இருக்கலாம், எவ்வளோ பண்ணலாம் இல்லையா? அது அடிக்கடி தனிமையில் இருக்கிறது க்ஷேமமாக, அது நம்மளுக்கு பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லப்படுது. சஸ்வத் விருத்த க்ஷேம சேவனம். 2வது அஹிம்சா. அஹிம்சைனா எந்த ஜீவராசிகளுக்கும் நம்ம இம்சை பண்ணாமல் இருக்குந்தா போதுமானது. தனிமையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லையா? சஸ்வத்தில் விவிக்த க்ஷேம சேவனம். அதான் ஸ்லோகம்லாம் என்ன அருமையான ஸ்லோகம் தெரியுமா? அதெல்லாம் சஸ்வத்துன்னு அடிக்கடி தனிமையில் போயிருக்க பழகிக்கணும், ரொம்ப நல்லது. அஹிம்சா, எந்த ஜீவராசிகளையும் நாம் போய் இம்சை பண்ண வேண்டிய அவசியம். சும்மா போகும்போது நாயை பிடிச்சி டக்குன்னு ஒரு கும்பத்தை அடிக்கிறது, ஒரு பூனையை பிடிச்சி அடிக்கிறது, இது போல பண்ணக்கூடாது. ரொம்ப அதான் தப்பு. ஏதோ ஒரு பாவம் பண்ணி தான் அதை அந்த ஜீவராசிகள் அது போல் கஷ்டப்படுது, அதில் போய் நம்ம கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அஹிம்சா, யாரையுமே இம்சை பண்ணக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். இந்த விளையாட்டுக்கு கிண்டலுக்கு இது மாதிரிலாம் போய் இம்சை பண்ணக்கூடாது. அது ஒரு பரிகாசமாக பண்ணுவாங்க, அதெல்லாம் ஒரு பாவம். பரிகாசம் எதுக்கு பரிகாசம் பண்ணணும்? சும்மா பரிகாசம் பண்ணி அவங்க மனசை காயப்படுத்துறது அது சந்தோஷமா? அது என்ன கிண்டலு கேலி, அதெல்லாம் வச்சுக்கூடாது. அந்த கிண்டலு கேலி, இந்த அவங்கள போய் இம்சை பண்ணுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு ஜாலியாக பேசுனா ஒரு ஜாலியாக ஒரு எல்லாமே ஒரு அளவோடு தான். ஒரு ஜாலி கூட ஒரு அளவோடு தான், ஒரு கிண்டல் பரிகாசம் கூட ஒரு அளவோடு தான். ரொம்ப அவங்களுக்கு மனசு புண்படுத்துகிற மாதிரி கிண்டல் பண்ணுறது, இது பண்ணுறது, அவங்கள அழ வைக்கிறது, இது மாதிரிலாம் பண்ணுவாங்க. நிறைய இம்சை பண்ணுவாங்க. இது மாதிரி இம்சைகள்லாம் இதெல்லாம் பாவம். இது நம்மளை வந்து ஆன்மீக முன்னேற்றத்துக்கு தடையாயிடும் அதெல்லாம். இப்போ நமக்கு ஒரு நல்ல வித்தை வரும், நல்ல வித்தை வராதவங்களை பார்த்து பரிகாசம் பண்ணுறது. நமக்கு ஒரு திறமை இருக்கும், அந்த திறமை ஒன்றுத்துக்கு வரலன்னா அவங்க அந்த திறமையை ஏதாவது பயிற்சி பண்ணாங்கன்னா அவங்கள போய் பரிகாசம் பண்ணுறது, அதெல்லாம் கூடாது. நமக்கு வந்ததுன்னா நம்மளுக்கு பகவானுக்கு காட் கிஃப்ட்டு. அவங்களுக்கு வரலன்னா அவங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை, அதை போய் நம்ம அவங்கள கிண்டல் பண்ணுறது, பரிகாசம் பண்ணுறது அதெல்லாம் கூடாது. யாரையுமே இலக்காரமாக நினைக்கக்கூடாது, இலக்காரமாக நினைக்க அவங்கள போய் இம்சை பண்ணக்கூடாது, அவங்கள பரிகாசம் அவங்கள ரொம்ப நம்ம சீன்றது கூடாது. சொல்ல அஹிம்சா. அடுத்தது சத்தியம். ரொம்ப சுலபம் என்னன்னா உண்மையை பேசுறது தான் ரொம்ப ரொம்ப சுலபம்னு சொல்லுவாங்க மகாத்மாக்கள்லாம். உண்மையை பேசுறது என்ன கஷ்டம்? சத்தியத்தை பேசிட்டு போயிடலாமே இல்லையா? மௌனமாக இருந்தது, உனக்கு பேச பிடிக்கல, சத்தியத்தை பேச பிடிக்கல, சரி மௌனமாக இருந்தது. தேவையில்லாத அந்த ஒரு உண்மையை மறைக்கிறதுக்கு பல பொய்களை சொல்லி அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னும் பல பொய்களை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சத்தியத்தை பேச முடிஞ்சால் பேசு, இல்லைன்னா மௌனமாக இருந்தது பெஸ்ட்டு. ஏன்னா அந்த சத்தியம் பேசுனால ஒரு மனசு புண்படும் சொன்னால் அந்த பேச்சு பேசாமல் இருக்கிறது நல்லது, அவ்வளோதான். அதனால் சத்தியம் வேணும். அடுத்தது அஸ்தேயம், திருட்டுத்தனம் இருக்கக்கூடாது, மனசில் கவனம் இருக்கக்கூடாது. அவங்க இப்போ சொத்தை அபகரிக்கணும், இவங்க பொருளை அபகரிக்கணுன்ற அந்த திருட்டுத்தனம் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடாது. ஒரு பாகவதற்கு நிச்சயமாக இருக்காது. அதனால் அஸ்தேயம். யாவது அர்த்த பரிக்கிரகா,
எது வரைக்கும் நமக்கு பொருள் அத்தியாவசிய தேவையோ அது வரைக்கும் வச்சுக்கிட்டு இருந்தோம். மற்றெல்லாம் வந்து யாருக்காவது கொடுத்துருங்க, உதவு பண்ணுங்கள், யாராவது ஹெல்ப் பண்ணுங்கள், அது மாதிரி பண்ணலாம். யாவதத்த பரிபிரசனம். பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம்ன்றது ரொம்ப முக்கியம். அது மனசளவில் கடைப்பிடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மனசளவில் கடைப்பிடிச்சாலே அதுவே எல்லாமே நம்ம கடைப்பிடிச்சாலே நம்ம மனசானது ப்யூரிஃபையாக இருக்கும். அப்புறமா வார்த்தையால் பேச மாட்டோம். உடலெல்லாம் நம்ம பிரம்மச்சரியத்தில் இருப்போம். நம்ம ஃபஸ்ட்டு மனசு தான் ரொம்ப முக்கியம் பிரம்மச்சரியத்துக்கு. எல்லாமே முக்கரணங்களால் கடைப்பிடிக்கக்கூடிய விஷயம் இதெல்லாம் பிரம்மச்சரியம். அடுத்தது வந்து தபசு. தபசுன்றது 3 வித தபசு வந்து பகவத்கீதையில் பகவான் சொல்லியிருக்காரு. 17வது அத்தியாயமோ ஏதோ ஒரு அத்தியாயம் நினைக்கிறேன். அதில் போனீங்கன்னா 3 வித தபசு. வாக்குனால் செய்யக்கூடிய தபசு, மனசால் செய்யக்கூடிய தபசு. சரி, பார்த்து சொல்லிடுறேன். இதெல்லாம் இருக்குது பக்கத்துலேயே பகவத்கீதை இருக்குது, பார்த்து சொல்லிடுறேன். அந்த 3 வித தபசு என்னன்றது சொல்லிடுறேன். பாருங்கள், எடுத்தவொடனே வந்துடுச்சு அழகா. அதாவது 3 வித தபசு, முக்கரணங்களால் கடைபிடிக்கக்கூடிய தபசு, அது என்னன்றது பார்த்துடலாம். அது வந்துடுச்சு. இதுலேயும் அதே தான் சொல்லி பாருங்க. தேவத்விஜ குரு பிராக்ஞ பூஜனம் சௌச்சம் ஆர்ஜவம். உடலால் செய்யக்கூடிய தபசு வந்து என்ன சொல்லுங்கன்னா, தேவர்களை வழிபடுறது, பிராமணர்களை வழிபடுறது, குரு வழிபடுறது, இதெல்லாம் ஒரு புத்திமான்கள் செய்யக்கூடிய செயலாம் சொல்லப்படுது. தேவத்விஜ குரு பிராக்ஞ பூஜனம் சௌச்சம் ஆர்ஜவம், நல்லா சுத்தமாக குளிக்கிறது, ஆர்ஜவம் நேர்மையாக வாழறது கடைப்பிடிக்கிறது. அதே சுத்தம் பிரம்மச்சரியம், உடலாலே பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கிறது. அஹிம்சா, யாரையும் ஹிம்சை பண்ணாமல் இருக்கிறது. சாரீரம் தப உச்சது, இதெல்லாம் சரீரத்தால் கடைப்பிடிக்கக்கூடிய தபஸ் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது அனுத்வேக வரம் வாக்கியம். அனுத்வேக கரம் வாக்கியம்னா வார்த்தை வந்து அப்படியே அதிர்ந்து பேசுறது, அப்படி கலில்னு பேசுறது. அந்த வாக்கு வேகத்தை தணிக்கணும், வேகம் இல்லாமல் பேசணும், விவேகத்தோடு அப்படி சாஃப்டாக பேசணும். அது நம்மளுக்கு எனக்கு அந்த வேகம் வருது, என்ன பண்ணுறது. ஆனால் அது பண்ணக்கூடாதான். இது வந்து வாக்கால் செய்யக்கூடிய தபசம். உத்வேகம் வரக்கூடாது. அந்த வேகமானது குறைச்சி பேசணுமா சொல்லுது. அனுத்வேகரம் வாக்கியம். அதே சமயத்தில் அந்த வாக்கு எப்படி இருக்குன்னா, பொய் பேசக்கூடாது, சத்தியமாக இருக்கணும் அந்த வாக்கு, சத்தியம். அதே சமயத்தில் மற்றவங்களுக்கு கேட்குறவங்களுக்கு பிரியமாக இருக்கணும். அதே சமயத்தில் பிரியமாக இருக்குதுனுக்காக பொய் சொல்லக்கூடாது, சத்தியமாக இருக்கணும். அதே பிரியமாக இருக்கணும். அதே சமயத்தில் அவங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஹிதமான விஷயமாகவும் இருக்கணும். இப்படி இதெல்லாம் வாக்கால் செய்யக்கூடிய தபசம் சொல்லப்படுது. பாருங்கள், அனுத்வேகரம் வாக்கியம் சத்தியம் பிரியம் ஹிதம் செய்யத்து சுவாத்தியாய அப்பியசனம். தினமும் வேதங்களை பாராயணம் பண்ணுறது, இதில் மந்திர ஜபங்களை உருவேற்றுறது, இதெல்லாம் சுவாத்தியாயம் சொல்லக்கூடாது. இல்லைன்னா பாகவத பாராயணம் பண்ணுறது, இதெல்லாம் வாக்கால் செய்யக்கூடிய தபசு. சுவாத்தியாய அப்பியசனம் செய்வ வாங்மயம் தப உச்சதே. அடுத்தது மனசால் செய்யக்கூடிய தபசு மனப்பிரசாதகா. மனசில் எப்பொழுதும் ஒரு திருப்தியாக, மனசில் சாந்தியாக, ஒரு சமாதானமாக இருக்க நம்ம பழகிக்கணும். மனசில் கண்டதை போட்டு குழப்பிக்கூடாது. மனசில் எப்பவுமே ரிலாக்ஸேஷனாக ஒரு பிரசன்னமாக இருக்க தெரிஞ்சுக்கணும். அப்போ சௌமியத்துவம்னா யாருடன் சுலபமாக பழகக்கூடிய ஒரு மனப்பான்மை. நமக்குள்ள வராங்கன்னா அவங்கள
சொல்லு புல்லுன்னு விடாமல் மௌன சாமியம். அதாவது என்னென்னா ஒற்றுமையோடு போயிடுறது, அவங்களோட சுலபமாக பழகக்கூடிய மனப்பான்மை கொண்டவனாக. அதே சமயத்தில் எல்லாருக்கும் நலன் விரும்பியாக இருக்கணும். நான் அதே சமயத்தில் மௌனம், மனசால மௌனம் கற்று கடைப்பிடிக்கணுமா. ஆத்ம வினிக்கிரக, மனசை ஜெயிக்கக்கூடியவனாக இருக்கணும். அதே சமயத்தில் பாவ சம்சுப்தி, மனசு எல்லாரையுமே நல்ல நோக்கத்தோடு பார்க்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கணுமா. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாம் கிருஷ்ண பக்திக்கு வந்துடணும், எல்லாம் நாம சொல்லணும். நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குவோம், தப்பு இல்லை. இதுவும் பாவ சம்சுப்தி தானே, நல்லது தான் நினைக்கிறேன். இதுவும் நாம சொல்லணும், பாகவத் பக்திக்கு வரணும் அப்படின்னா நம்ம கூட சேர்த்து நல்லா இருக்கணும்னா என்ன, இதெல்லாம் சேர்த்து தான் நல்லா இருக்க முடியும். அதனால் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். அதனால் இதெல்லாம் பாவ சம்சுப்தி. இத்தியேத தபோ மானசம் உச்சது, இதெல்லாம் மனசால் செய்யக்கூடிய தபஸாக சொல்லப்படுகிறது. அப்படியாக நாம் தபஸ் உச்சது, தபஸ் மனசால் செய்யக்கூடிய தபஸாக சொல்லப்படுகிறது. மனப்பிரசாதம், சௌமியத்துவம், மௌனம், ஆத்ம வினிக்கிரக, பாவ சம்சுப்தி இத்தியேத தபோ மானச உச்சியதே, இதெல்லாம் சொல்லப்படுறது. இப்படி 3 வித தபசு, மனசால் செய்யக்கூடிய தபசு, வாக்கால் செய்யக்கூடிய தபசு, உடலால் செய்யக்கூடிய தபசு சொல்லியிருக்கோம் இல்லையா. இந்த தபஸ் சொல்லப்பட்டிருக்கு, இதை கடைப்பிடிக்கணும். இப்போது பிரம்மச்சரியம், தபசு, சௌச்சம். சௌச்சம்னா பிராமணர்கள்லாம் சில ஆச்சாரத்தோட சில மந்திரங்கள்லாம் சூக்தங்களை ஜபிச்சுட்டு தான் ஸ்நானம் பண்ணுவாங்க. அந்த சூக்தங்களை ஜபிச்சுட்டு ஸ்நானம் பண்ணலாம், அது ஆச்சாரத்தோடு இருக்குங்க. இல்லைன்னா எப்பவும் சௌச்சம்னா உடல் சுத்தம் மட்டும் கிடையாது, மனசும் சௌச்சமாக சுத்தமாக வச்சுருக்கணும். அது நம்ம தெரிஞ்சுக்கணும். அது சௌச்சம் சொல்கிறது. சுவாத்தியாயன்னா ஏதாவது வேத பாராயணம் பண்ணலாம், இல்லை பாகவத பாராயணம், இதெல்லாம் பண்ண சுவாத்தியாயம் சொல்லணும். புருஷ அர்ச்சனம், பகவானுக்கு தினமும் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் அர்ச்சனை பண்ணுவாங்க சில பேர், இல்லை கிருஷ்ண அஷ்டோத்தரத்தில் அர்ச்சனை பண்ணுவாங்க. யாருக்கு எப்படி எப்படி சம்பிரதாயமோ எப்படி பண்ணுறீங்களோ குரு உபதேசத்தின் மூலமாக எப்படி வாங்கி நாம் அந்த அர்ச்சனை, அந்த ஷோடசோபச்சாரம் மூலிமா பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுறீங்களோ அப்படி அர்ச்சனை பண்ணலாம், பகவானுக்கு பூஜை பண்ணலாம். இதெல்லாம் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் நம்ம விட்டுறக்கூடாது. நாம் இந்த நியமங்களை, இந்த யமங்களை, இந்த நாம் தினமும் கடைப்பிடிக்கக்கூடிய சில பேர் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை நித்திய பாராயணமாக வச்சுருந்துருப்பாங்க. அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணலாம். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினாலே அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க, சாலக்கிராம சிலைக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க, அப்படி பண்ணலாம். இல்லை வீட்டில் சின்ன டப்பியில் ஒரு கிருஷ்ண பொம்மையை வச்சுருப்பாங்க, சின்ன கிருஷ்ண விக்கிரகத்தை வச்சுருப்பாங்க, சின்ன டப்பியில் வச்சுருப்பாங்க, அதுக்கு தினமும் அர்ச்சனை பண்ணுவாங்க, அப்படி கூட பண்ணலாம். அப்படி பண்ணலாம். துளசி அர்ச்சனை பண்ணுவாங்க. யார் எப்படி கடைப்பிடிக்கிறோமோ அதை அப்படியே நித்தியமாக கடைப்பிடிச்சா போதுமானது. எப்படி புருஷார்ச்சனம், மௌனத்தை கடைப்பிடிக்கணும். யாரிடத்தில் தேவையில்லாத பேச்சு வேண்டாம். சதா ஆசன ஜெயம். நாம் எப்படியோ சாஞ்சி நிற்கின்ற எப்போவும் ஒரு ஆசனத்தை இப்படி உட்காந்து நல்லா பழகிக்கணும், நல்லா நிமிர்ந்து உட்காந்து பழகிக்கின்னு நாம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஆசனம் அந்த ஜெயம் உண்டாகணும். ஆசன ஜெயம் உண்டானால் தான் இப்படி செங்குத்தாக இந்த உச்சத்திலேருந்து இந்த புதம் வரைக்கும் ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், அப்படி உட்கார கற்றுக்கணும் ஆசனம். அதில் பலவித ஆசனம் இருக்குது, வீராசனம் இருக்குது, பத்மாசனம் இருக்குது, வஜ்ராசனம், பலவிதமான ஆசனங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் ஜிம்னாஸ்டிசம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நம்ம அந்த ஆசன பயிற்சிலாம் பண்ணுறோம். அதெல்லாம் உடலுக்கு நல்லது. இதெல்லாம் மனம் ஒருமுகப்படுறதுக்காக இவ்வளோ சாதனங்கள் சொல்லப்படுகிறது. ஆசன ஜெயம். ஸ்தைரியம்னா ஒரு உறுதியாக இருக்கிறது, தைரியமாக இருக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது நம்மளுக்கு தெரியும். அடுத்தது பிராண ஜெய. பிராணனை ஜெயிக்கணும்னா மூச்சு இழுக்கிறது, மூச்சு விடுறது, மூச்சை நிறுத்துறது,
இதெல்லாம் இருக்குது. பூரகம், கும்பகம், ரேசகம் அப்படின்னு சொல்லக்கூட 3 விதமான பிராணன், 5 விதமான பிராணயாமமும் இருக்குது. அது நம்ம ஒரு குரு மூலமாக தான் அது கற்றுக்கணும். நம்மலாம் சொல்லி கொடுத்தா அது வேணும். அதே சமயத்தில் அது ஒரு விஷயம் சொல்லியிருக்கு, பிராண ஜெயமாக ஷனைஹி அப்படின்னு போடுது. ஷனைனா பொறுமையாக செய்யணும் பிராணயாமத்தை. ஏடாகுடமெல்லாம் பண்ணிட்டோம்னா அது நம்மளுக்கு ஆபத்துக்கு உண்டாக்கிடும். பிராணயாமத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். அது ஒரு குரு மூலிமா பண்ணுறது தான் பெஸ்ட்டு. யாருடைய வழிகாட்டுதல் இல்லாமல் நாமளாக பண்ணக்கூடாது. பிராணயாமம்லாம் மனசு ஒடுக்கும். ஆனால் அதே சமயத்தில் அது வேறு விதமாக பண்ணிட்டோம்னா அது நம்மளுக்கு டேஞ்சர் ஆகிடும். அதனால் மண்டை இடி ஏற்படும், ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் ஷனைஹி பொறுமையாக பண்ண கற்றுக்கணும். இப்போ நெய் எப்படி அக்னியில் சொரியறோமோ நைஸாக, அது மாதிரி பிராணயாமம் மூச்சு பயிற்சி நாம் பயில வேண்டும். அது ஒரு குரு மூலமாக தான் பழகணும், நம்ம தனியாக பழகக்கூடாது. அது பிராண ஜெயக ஷனைஹி. அப்போ பிரத்யாகாரஸ்ச இந்திரியானாம், இந்திரியங்கள் வெளி விஷயங்களை தெரிகிற இந்திரியங்களை ஒருமுகப்படுத்தி மனசை ஹிருதயத்தில் நிறுத்தி நாம் பிரத்யாகாரத்தில் தாரணைக்கு கொண்டு வரணும். அது சொல்லியிருக்கு. பிரத்யாகாரஸ்ச இந்திரியானாம் விஷயான் மனசா ஹிருதி ஸ்வதிஷ்ஞானாம் ஏக தேசே. ஒருமுகப்படுத்து தாரணை எங்கே படுத்தணும்னா இந்த 6 ஆதார சக்கரங்கள் இருக்குது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா சக்கரம், சகசிராரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 7 இப்போது மூலாதாரம் புத பக்கத்தில் இருக்கு இல்லையா, முதுகு எலும்பு முடிகிற இடம் இருக்கு இல்லையா, அந்த முதுகு எலும்பு முடிகிற இடம் இருக்கு இல்லையா, அதுதான் மூலாதாரம் சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல தான் சுஷும்னா நாடி வழியாக நமக்கு குண்டலினி சக்தியானது கீழ்முகமாக திருப்பி இருக்கிற அந்த பாம்பு இருக்கு இல்லையா, அதான் குண்டலினி சக்தி. அவன் மேல்முகமாக எழுந்துப்பான். ஒரு குருனுடைய சுஷும்னா நாடி வழியாக அவர்கள் அந்த தீட்சை கொடுப்பாங்க. தீட்சை கொடுக்கும்போது அந்த பின் முதுகு தண்டில் அந்த மூலாதாரத்திலேருந்து எழுப்புவாங்க அந்த சக்தியை. அந்த சக்தி எழுப்பின உடனே அது என்ன பண்ணால் அந்த பாம்பானது ஆடு பாம்பே அது ஆடும். அந்த சக்தியானவள் என்ன பண்ணுவோம், அப்படியே நம்ம இடைகளை பின்களை இடைகளை பின்களை இடைகளை பின்களை அப்படின்னு அது என்ன பண்ணுவோம், சுற்றி 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 அது தீட்சை வழியாக குண்டலினி வழியாக நம்ம மேலே எழும்ப ஆரம்பிக்கும். அது முதுகு தண்டு மூலமாக நமக்குள்ளே சுற்றுனா 72,000 நாடிகள் இருக்கு இல்லையா, ஒரு மனுஷனுக்கு 72,000 நாடிகள் உடம்புல இருக்கு இல்லையா, அந்த நாடி வழியாக சுஷும்னா நாடின்னு பேர். அந்த ரொம்ப சூட்சமான அந்த நாடி வழியாக அந்த குண்டலினி சக்தியானது எழும்ப ஆரம்பிக்கும். அது மூலாதாரத்திலேருந்து எழும்பி சுவாதிஷ்டானம் எங்கன்னா நம்ம இந்த நம்ம குறிக்கு மேலே இருக்கக்கூடிய இடம் தான் சுவாதிஷ்டானம். அதற்கு பிறகு மணிப்பூரகம், அது தொப்புள் பகுதி தான் மணிப்பூரகம். அதற்கு மேலே அநாகதம், 2 மார்புக்கு நடுவில் இருக்கக்கூடிய குழி, இந்த இடத்துல அநாகத சக்கரம். அது பிறகு தொண்டை குழி, இங்கே தானே விஷத்தை சாப்பிட்டு நிறுத்தினாரு, அதுதான் விசுத்தின்னு பேர். அதுக்கு பிறகு புருவ மத்தி, இது ஆக்ஞா சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்கே தான் 2 இதழ் தாமரை இருக்குது. மூலாதாரத்தில் 4 இதழ் தாமரை. சுவாதிஷ்டானத்தில் 6 இதழ் தாமரை, அப்போ 8 இதழ் தாமரை. அது மாதிரி 12 இதழ் தாமரை தான் இருதயத்தில். அது தொண்டை பகுதியில் 16 இதழ் தாமரையா, புருவ மத்தியில் தான் 2 இதழ் தாமரை. அப்போ 1000 இதழ் தாமரை தான் உச்ச மண்டையில். 1000, அதான் ஆதிசேஷன் 1000 தலைகளோடு இருந்தால் அது அந்த ஆதிசேஷன் அங்கே தான் இருக்கார். அப்படியேப்பட்ட அதெல்லாம் நிறைய தத்துவங்கள் இருக்குது. அது அந்த ஏதாவது ஒரு ஆதார பகுதியில் மனசை நாம் நிறுத்த கற்றுக்கணும். நிறைய பேர் பூர்வ மத்தியில் தான் தியானம் பண்ணுவாங்க, இல்லை ஹிருதயத்தில் தியானம் பண்ணலாம். அப்படி ஏதாவது ஒரு இடத்துல நாம் அந்த ஆதார சக்கரத்தில் மனசை ஒருமுகப்படுத்த பார்க்கணும். அதான் சொல்கிறேன். ஸ்வதிஷ்ஞானாம் ஏகதேசே மனசா பிராணதாரணம். மனசு ஒடுங்குனா பிராணன் ஒடுங்கும், பிராணன் ஒடுங்குனா மனசு ஒடுங்கிடும். பிராணன் நம்ம பார்த்தோம்னா அப்படி மூச்சு விட்டோம்னா இவ்வளோ தொழில் லாங்கில் வருது இல்லை, இது அப்படியே ஒடுங்கி 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 மூக்கு கிட்ட இவ்வளோ தான். மூச்சு நல்லா விட்டால் கூட இவ்வளோ தான் வரணும். அந்த மூச்சை ஒடுங்கி போயிடணும். அந்த பிராணன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி
அப்போ மூச்சு வந்து ஒடுங்கிடும். அந்த பிராணன் வந்து பிராணன் ஒடுங்க 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 மனசு வந்து அலைப்பாயும் தன்மையானது குறைஞ்சிடும். ஆட்டோமேட்டிக்காக மனசும் அமைதியாயிடும். அப்போ ஒரு பொருளை வந்து ஈஸியாக தியானம் பண்ண முடியும் நம்மளால். இது வந்து இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லு. இது ரொம்ப நல்லது தான் இந்த தியான பயிற்சியானது. ஆனால் இந்த கலியுகத்துக்கு இந்த சாதன சிரமங்கள் வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா தியானம் பண்ணால் நல்லாயிருக்கும், மனசு அமைதி கிடைக்கும், நல்லது. இது உடம்புக்கும் ஆரோக்கியம், மனசுக்கும் ஆரோக்கியம், எல்லாத்துக்கும் நல்லது தான். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸ்வதிஷ்டானம் ஏகதேசம் மனசா பிராணதாரணம். பிராணம் ஒடுங்கினா மனசு ஒடுங்கிடும். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த பிராணாயாம பயிற்சி பண்ணுறது ரொம்ப நல்லது. நமக்குள்ளே இருக்கிற காச சுவாசம் கிருதா யாசம், நமக்குள்ளே இருக்க கபம் சம்ருத்த நாடி இதெல்லாம் சுத்தியாகும். நமக்குள்ள வீசிங் ப்ராப்ளம், நமக்குள்ள கேன்சர், நமக்குள்ள எல்லா தோஷங்களும் இந்த பிராணனை கிளியர் பண்ணால், பிராண சுத்தி நம்ம சரியாக பண்ணோம்னா, சரியாக பிராணாயாம பயிற்சி பண்ணோம்னா நமக்குள்ளே எந்த நோய்களாக இருந்தாலும் நம்மளால் போக்கிக் கொள்ள முடியும். நீங்கள் எந்த நோய் வேணால் போக்கிக் கொள்ள முடியும். பிராணனை சரியாக இயங்க, அதான் சொல்கிற ஒரு குரு வேணும். அதுக்கு ஒரு குரு மூலமாக அந்த பிராணாயாம சக்தியை நாம் திருப்ப தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த பிராணாயாமத்தை எப்படி பயிற்சி பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி நம்ம பிராணாயாமத்தை சரியாக பயிற்சி பண்ணோம்னா எல்லா நோய்களும் உங்கள் உடம்புலேருந்து அந்த வியாதிகளை போக்கிட முடியும். கன்ஃபார்ம். அந்த பிராணாயாமத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. ஆமாம், அது எப்படி பிராணாயாமம் பண்ணணுன்றது நம்மளுக்கு தெரியாதுப்பா. அதுக்கெல்லாம் ஒரு குரு இருக்காங்க, அதுக்கு அஷ்டாங்க யோகா பயிற்சி பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்களிடத்துல தாராளமாக போய் கேட்டுங்க. ஆனால் அதுக்கெல்லாம் வழி இருக்குது. எந்த நோயும் போக்கிட முடியும். நமக்கு தெரிஞ்சது நாமா தான். பகவான் நாமா சொன்னால் சரியாயிடும், அவ்வளோதான். எனக்கு இந்த இதே போதும். எனக்கு இந்த பிராணாயாமெல்லாம் நம்மளுக்கு எவ்வளோ ஆனால் அது மாதிரி தெரிஞ்சவங்க இருக்காங்க. கண்டிப்பாக அந்த பிராணாயாமத்தினால எல்லா நோய்களும் போய்க்க முடியும். நோய் போய்க்கிட முடியுமா? மனசே உனக்கு ஸ்திரமாக்கிட முடியும். இந்த பூமியை விட்டு ஒரு அடி மேலே உங்கள் உடம்பு அப்படி தூக்க முடியும், லிஃப்ட் பண்ண முடியும். பிராணாயாம சக்தினால் இந்த உடம்பு அப்படியே லிஃப்ட் பண்ணி அந்த இடத்துல உட்கார முடியும். அந்த சக்தியெலாம் அந்த பிராணாயாம பயிற்சி பண்ணானா, மூச்சை அடக்கிட்டானா, மூச்சை மேல்நிலைக்கு தூக்கிட்டானா, அந்த ஒரு சக்தியினால் அவனால் எல்லா சித்திகளும் கொண்டு வர முடியும். பிராணாயாமத்தை சரியாக பயிற்சி பண்ணானா எல்லா விதமான சித்திகளும் அவனுக்கு கைகூடும். அவ்வளோ சக்தி உடையது பிராணாயாமம். ஆமாம். சரி. அதுக்கு பிறகு என்ன பண்ணனா, இப்போ மனசு ஒருமைப்பட்டாச்சு. ஏன்னா பிராணம் ஒடுங்கிட்டால் மனசு ஒருமைப்பட்ட உடனே பகவானுடைய வைகுண்டஸ்தோ லீலா அபித்தியானம், பகவானுடைய லீலைகள் எல்லாம் தியானம் பண்ணணும். ஃபஸ்ட்டு எங்கே வந்துட்டோம் பற்றியா? இவ்வளோ கஷ்டப்பட்டு யம நியமங்கள்லாம் சொல்லி தபசு, சௌச்சம், பிரம்மச்சரியம், அஸ்தேயம், சத்தியம், மௌனம், ஆசன ஜெயம் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியில் எங்கே வந்துட்டோம்? கிருஷ்ண கதைக்கு வந்துட்டோம். இவ்வளோதான்பா. அவ்வளவு கஷ்டப்பட்டதுடைய நோக்கம் என்னென்னா, பகவான் லீலைகளை தியானம் பண்ணுறதுக்கு. இந்த ஒருமுகப்பட்டால் தான் மனசுக்கு ஈஸியாக பகவான் தியானம் பண்ண முடியும். அதனால் பகவான் லீலைகளை தியானம் பண்ணுறதுக்கு தான் இவ்வளவு தகுதிகளும் நமக்குள்ளே வர வேண்டும். அது கிருஷ்ண கதை கேட்டாலே வந்துடுமே, மனசு ஒருமுகப்பட்டுருமே. அதுக்கு இவ்வளோ பயிற்சியா? ஒன்றும் இல்லைப்பா. இதை சொல்லாமல் கூடாதோ தெரில. முன்ன பின்ன தெரியாத, இப்போ நம்ம வெளியே பார்க்குறோம் இல்லையா, வெளியே சொல்கிறாங்க இல்லையா, ஒரு பெண்ணை பார்த்த உடனே அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக காதல் வந்துடுதுன்னு சொல்கிறான். அவன் அப்போ அந்த பெண்ணை தியானம் பண்ணுறான்ல, அந்த பெண்ணை வந்து அவனுக்கு பிடிச்ச போது அவளிடத்துல போய் அவளை காதலிக்கிறான் இல்லையா. அது மட்டும் எந்த பிரயத்தனமும் இல்லாமல் வருது. முன்ன பின்னே தெரியாது யாரும் அந்த பெண்ணத்தில் இவனுக்கு மட்டும் எப்படி அந்த காதல், அந்த அன்பு அவனுக்குள்ள அந்த அன்பானது எப்படி உண்டாகுது. ஆனால் பகவானிடத்துல தியானம் பண்ணணும்னா மட்டும் இவ்வளோ சிரமங்கள் பட வேண்டியது. யமம் நியமம் கடைப்பிடிக்கணுமா, பிராணாயாமம் பண்ணணுமா, பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணுமா, சத்தியத்தை கடைப்பிடிக்கணும். ஒரு பகவானை தியானம் பண்ணுறதுக்கு, பகவானை நினைக்கிறதுக்கு. ஆனால் ஒரு பெண்ணை நினைக்கிறதுக்கு ஒரு பிரயத்தனமும் பண்ணல, எந்த தியான யோகம் பண்ணல, இந்த இது பண்ணல. ஆனால் ஒரு பெண்ணை பார்த்த உடனே பிடிச்சி போகுது. அது எப்படி? அது
ஆ அது மட்டும் டக்குன்னு எப்படி வருது அவனுக்கு? அந்த அந்த அன்பானது, அந்த காதலானது. ஆனா பகவானிடத்துல நமக்கு காதலே வரமாட்டேங்குதே! எவ்வளோ கஷ்டப்படுறோம் நாம. ஆ லௌகீகத்துல டக்குன்னு பாஸ் ஆகுது. ஆனா ஆன்மீகத்துல இவ்வளோ சிரமப்பட வேண்டியதாகுது. தலையெழுத்து எப்படி இருக்குது பாத்தியா நம்மளுக்கு? ஆ பாருங்க. அந்த பகவானுடைய லீலைகள தியானம் பண்ணணுமா. வைகுண்ட லீலா அபித்தியானம் சமாதானம் ததா ஆத்மனஹ. அந்த பகவானுடைய லீலைகளை தியானம் பண்ணி அவனுடைய சரித்திரத்தின் மூலமாக நம்ம ஆத்மாவுக்கு நமக்கு ஏற்படக்கூடிய உலக விஷயங்களான நம்ம கஷ்டங்களுக்கு சமாதானத்தை தேடணுமா. அப்போ நம்ம சமாதானத்துக்கு இன்னொருத்தர் கையை எதிர்பார்த்துக்க கூடாது. நம்ம பகவானுடைய லீலைகள் தான் நமக்கு சமாதானத்தை உண்டாக்கக்கூடியது. அதான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, உலக விஷயத்தில் வந்து ஈஸியாக பாஸ் ஆகுது மனசு. அதுக்கு எந்த சிரமம் பண்ணல, எந்த ஒரு சாதனம் பண்ணல. உடனே ஒரு ஒரு விஷயத்தில் வந்து நம்ம அன்பு காட்டுறோம். ஆனால் பகவத் விஷயத்தில் அன்பு செலுத்தினா மட்டும் இவ்வளோ சிரமப்பட வேண்டாகுது வரேன். அதுக்காக சொல்ல வரேன். இப்படி இருக்கிறேன் அதுக்காக. அப்போது வைகுண்டத்தினுடைய பகவானுடைய லீலைகளை ஸ்மரணம் பண்ணுறது தான் மனசுக்கு சமாதானம். நமக்கு ஏதாவது கஷ்டம் வாழ்க்கையில் ஏதாவது துன்பங்கள் அனுபவிக்கணும்னா உடனே பகவானுடைய லீலைகளை தியானம் பண்ணி நம்ம சமாதானத்தை தேடணும். ஏதன் அந்நியஸ்ட இதெல்லாம் சொல்லியிருக்காரு. அடுத்தது பகவானை எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்றது இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பிரசன்ன வதனாம்போஜம் பத்மகத்பாருடேக்ஷணம் நீலோத்பல தலசியாமம் சங்கசக்கர கதாதரம் ரசத்பங்கஜ கிஞ்சல்க பீத கௌசேய வாசசம் ஸ்ரீவத்ச வக்ஷசம் பிராஜத் கௌஸ்துபா முக்த கந்தரம். பகவான் எப்படி இருக்கானா, அவனுடைய அம்புஜமான முகமானது எப்படி இருக்குன்னா பிரசன்னமாக இருக்குதான். வரும்போது சிப்ப அப்படின்னு சில்லு புல்லுன்னு விழுந்தா யாருன்னா அவங்க கிட்ட வருவாங்களா? வரமாட்டாங்க. பகவான் எப்படின்னா வாப்பா அப்படின்னு பிரசன்னமாக கூடுவானா. அந்த பிரசன்ன முக அம்புஜம், பிரசன்னமான முக அம்புஜம், அந்த தாமரை மலர் போன்ற அந்த மலர்ந்த முகத்தோட பகவான் வரவேற்பானா பக்தரில். அப்படி அவனை பார்க்கும்போதே நமக்கு ஆசையாக இருக்கும். அவன் கிட்ட நெருங்கலாமான ஆசையாக இருக்கும். கிருஷ்ணனை அப்படியே கட்டி ஆலிங்கனம் பண்ணிக்கலாமான ஆசையாக இருக்கும். அப்படியேப்பட்ட சொருபம் உடையவனா பகவான். பிரசன்ன எடுத்த உடனே பாருங்க பிரசன்னமாக இருப்பான். நமக்கு பிரசாதத்தை நமக்கு வரங்களை அள்ளி வழங்கக்கூடிய பிரசாதம் பகவானுடைய கிருபாலுவா கருணாமூர்த்தியாக இருப்பான் பகவான். பிரசன்ன வதனாம் போஜம் பத்ம கர்ப்ப அருணேக்ஷணம். பத்ம கர்ப்ப தாமரையினுடைய மகரந்தம் இருக்கு இல்லையா, அது மாதிரி அவனுடைய கண்களானது அப்படி சிவந்து காணப்படுமா. அருணன்னா காலையில் இளம் சூரியன் உதயமாகும் போது எப்படி அந்த அருணனானவன் எப்படி சிவந்து காணப்படுகின்றானோ அது மாதிரி இளஞ்சூரியனுடைய சிவப்பு போல அவனுடைய கண்களில் வந்து சிவந்து உள்ள அந்த கண்ணுடைய வெள்ளை இருக்கு இல்லையா, அந்த வெண்மையானது என்னன்னா சிவந்து காணப்படுமா. அப்போ அப்படியேப்பட்ட சிவந்த கண்களை உடையவனா பகவான். பத்ம கர்ப்பாருணேக்ஷணம் அந்த தாமரிதர்கள் போன்ற அழகான கண்கள் உள்ள அப்படியேப்பட்ட அருணன் போல சூரியன் போல சிவந்து காணப்படுகின்ற திருவிழிகள் உடையவன். லட்சணம் நீலோத்பல தலஸ்தியாமம் சங்கர சக்கர கதாதரம். பகவானுடைய நிறம் எப்படி இருக்குன்னா சியாமல வர்ணம். அது எப்படி இருக்குன்னா நீல தாமரையுடைய அழகு, அந்த நிறத்தை உடையவனாக பகவானுடைய திருமேனியானது அப்படி இருக்குமா. அந்த உத்பல தாமரை நீலத்தாமரை போல அவனுடைய நிறம் உடையவனாக சியாமல வர்ணனாக பகவான் இருப்பானாம். நீலோத்சியாமம் 4 கைகளில் சங்கு சக்கரம் கதை பத்மம் இவைகளை ஏந்திய கைகளோடு இருக்கிறானா பகவான். சங்கு சக்கர கதாதாரியா இப்படி பகவானை தியானம் பண்ணுமா. சங்க சக்கர கதாதரம் லசத் பங்கஜ கிஞ்சல்க பீத கௌசேய வாசம். பங்கஜ கிஞ்சல்க அவன் தாமரை மலர்களுடைய மகரந்தம் இருக்கு இல்லையா, அந்த மகரந்தம் மஞ்சளாக இருக்கும் இல்லையா, அந்த மஞ்சள் நிறத்தில் பட்டாடை அணிந்திருப்பானாம் பகவான் இடுப்பில். அப்படியேப்பட்ட லசத் பங்கஜ கிஞ்சல்கன்னா அந்த மகரந்தம் போல. பீத கௌசேய வாசம். பீதம்னா மஞ்சள் நிறம், மஞ்சள் கௌசேய வாசம். அப்படியேப்பட்ட மஞ்சள் பட்டாடை பீதாம்பரம் உடுத்திருப்பானா, அம்பரம் உடுத்திருப்பானா பகவான். ஸ்ரீவத்ச வக்ஷசம் பிராஜத் கௌஸ்துபா முக்த கந்தரம். மார்பலை வந்து ஸ்ரீ மகாலட்சுமி வாசம் பண்ணக்கூடிய ஸ்ரீவத்சம் என்ற மருவை மார்பலை தரித்து கொண்டிருப்பான். கழுத்தில் வந்து கௌஸ்துப ரத்தனமானது டால் அடிக்குமா.
4 கைகளை சங்கு சக்கரம் கதை பத்மம் இதில் வச்சுருக்கான். கழுத்தில் வந்து கௌஸ்துப ரத்னம் டால் அடிக்குதான் 10 திக்குலையும், அப்படி பிரகாசிக்கிறது தான். அந்த கௌஸ்துப ரத்னத்தை ஜீவாத்மா தத்துவமாக சொல்லப்படுகிறது, நாம தான் அப்படி. ராஜத் கௌஸ்துபா முக்த கந்தரம் மத்த திரேப கலையா பரீதம் வனமாலையா. நல்ல மது, அந்த வனமாலை பகவான் வந்து வைஜெயந்தி மாலை கழுத்தில் அணிஞ்சிருப்பான் இல்லையா, அந்த மாலையானது நிலத்தால் பூக்கக்கூடிய பூக்கள், மரத்தால் பூக்கக்கூடிய பூக்கள், கொடியினால் பூக்கக்கூடிய பூக்கள், செடியிலிருந்து பூக்கக்கூடிய பூக்கள், இது மாதிரி 5 வித புஷ்பங்களால், காட்டில் வளரக்கூடிய புஷ்பங்கள், இது மாதிரி 5 விதமான புஷ்பங்களால் தொடுக்கப்பட்ட மாலை தான் வனமாலைன்னு சொல்லுவாங்க, அந்த வைஜெயந்தி மாலைன்னு சொல்லுவாங்க. இந்த 5 வித புஷ்பங்களால் தொடுக்கப்பட்ட மாலையை கழுத்தில் அணிந்திருப்பானா பகவான் அழகாக. அதில் வந்து வண்டுகள்லாம் அந்த மலர்களுள்ள தேனை பருகி நல்லா மத்தேறி போயிருக்குமா, அதாவது அப்படி மெய் மறந்து அந்த ரீங்காரம் விட்டு இருக்குமா. அந்த வண்டுகளோடு கூடிய மாலை அணிந்திருப்பானா பகவான். அந்த வண்டுகள் வேறு யாரும் இல்லை, நம்மள மாதிரி பக்தர்கள் தான். அந்த பகவானுடைய புகழ் என்ற மாலையில் அதனுடைய புகழ் என்ற தேனை சுவைத்து கொண்டு அப்படி மத்தேறி போய் அந்த வண்டுகள்லாம் அந்த மாலையில் முச்சிட்டு இருக்குதான். அந்த வண்டுகள்லாம் யாருன்னா அந்த பக்தர்கள்லாம், பரம பாகவதர்கள். அந்த மாலை என்னென்னா புகழ் மாலை. அந்த புகழ் மாலையில் உள்ள தேனை, பகவானுடைய புகழ் என்ற தேனில் சுவைத்து கொண்டு அப்படி மத்தேறி போயிருக்குதான். அந்த பகவான் புகழை பாடும்போது நம்மளுக்கு ஒரு உற்சாகம், நம்மளுக்கு ஒரு மத்தேறி தெரியுமா, நம்மளுக்கு புஷ்டி ஆகிடுவோம், குண்டாயிடுவோம் நம்ம பகவான் புகழை பாட. அது அப்படி சொல்லப்பட்டிருக்குங்க. லசத் பங்கஜ கிஞ்சல்க பீத கௌசேய வாசசம் ஸ்ரீவத்ச வக்ஷசம் பிராஜத் கௌஸ்துபா முக்த கந்தரம் மத்த திரேப கலையா பரீதம் வனமாலையா. வனமாலை கருத்து கொண்டிருக்கிறான். பரீதம் பராத்திய ஹார வலய கிரீட அங்கத நூபுரம். எப்படிப்பட்ட நல்ல இழைச்சி, அப்படி பொன்னானது சொக்க தங்கத்தினால் ஆன ஹாரங்கள்லாம், தோள்களில் ஹாரங்கள்லாம் தொங்குறதான் பகவான் உடம்புல, ஆரங்களாக தொங்குதான். அப்படியே தோல் வளையங்கள்லாம் அப்படி இருக்குதான். கையில் கங்கணங்கள் அழகாக இருக்குதான், அப்படி வளையம் போல் கைகளில். ஒரு ராஜா இப்படி வச்சு போல வளையம் மாதிரி கட்டியிருப்பார் இல்லையா, பிரேஸ்லெட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரிலாம் பிரேஸ்லெட்டுன்னா சின்ன சின்னதாக இருக்கும், பெருசாக வளையம் மாதிரி. அப்படி கைகளில் கங்கணங்கள், தோல் வளையங்கள், அப்படி கழுத்தில் ஹாரங்கள் எல்லாம் தங்கத்தினால, சொக்க தங்கத்தினால ஆன ஹாரங்கள்லாம், பதக்கங்கள்லாம் பகவான் அணிஞ்சிருக்கிறானா அழகாக. இதெல்லாம் சொல்லப்படுது. பராத்திய ஹார வளைய கிரீடங்கள் தலையில் வந்து அப்படி ரத்தன கிரீடம், அதில் நவரத்னங்கள் பதிக்கப்பட்டு பளிச்சுன்னு டால் அடிக்குதான். அந்த ரத்தனங்கள்லாம் பதிக்கப்பட்ட அதெல்லாம் அப்படி மின்னுதான் அவருடைய கிரீடமானது. மகர குண்டலம், அப்படி சிலுக்குன்னு அந்த மகர குண்டலமானது ஆடுதான். அது அப்படி பிரகாசிக்குதான் அந்த குண்டலமானது. பகவானுடைய முக லாவண்யம், அந்த சுருளான கேசம், 4 பக்கத்திலும் வருட அப்படி தூக்கி போட்டால் அப்படி 4 பக்கத்துலேயும் அந்த முடியானது சுருளாக அழகாக இருக்கும். அது ஸ்னிக்த குஞ்சித, அப்படி நெருக்கமான இறுகிய, அதெல்லாம் சொல்லப்படாது. அந்த சுறுசுறான கேசங்களோட முகத்தில் வந்து அரும்ப, அந்த கன்னத்திலலாம் அந்த சுறுசுருளாக அப்படி சுருள் நிற்க, அப்படி பகவான் அவ்வளோ அழகாக இருக்கான் நான் பார்க்குறதுக்கு. அந்த பகவானுடைய அழகு நெத்தியில் திலகமிட்டு இருக்கிறான். அந்த புருவத்தினுடைய அழகு, அந்த கண்களுடைய அழகு தாமரைதழ் போல் இருக்குது. மூக்கு பார்த்தா எள்ளுப்பு போல் இருக்குது. அந்த சிவந்த உதடு, அழகான முல்லைப்பூ போன்ற பற்கள், இதெல்லாம் பார்க்க எப்படி இருக்கும் பகவானுடைய ரூப லாவண்யம். கோடி மன்மத லாவண்யனா பகவான் அழகாக பிரகாசிக்கிறார். அதான் இங்கே சொல்கிறார். அந்த கிரீடம் இருக்குது. காலில் வந்து பெண்கள்லாம் கொலுசுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது நூபுரம். அந்த காலில் நூபுரம் கொலுசு அணிஞ்சிருக்கிறான, தங்க கொலுசு, எல்லாமே தங்கத்தினால் ஆனது. ஹாரங்கள் தங்கத்தில் ஆனது. அதனால் வந்து தோல் வளையங்கள், கை கங்கணங்கள், விரல்களில் மோதிரங்கள் எல்லாம் தங்கத்தினால் ஆன பகவான் அப்படி பளிச்சுன்னு டால் அடிக்கிறான். இப்படிலாம் வர்ணிக்கப்பட்டிருக்கு. இந்த ரூபத்தை இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போதே அப்படியே பகவான் நம் கண்ணு முன்னாடி தெரிகிறானே, சங்க சக்கர கதாதாரியாக அப்படி வர்ணிக்கப்படுகிறது. காஞ்சி குணல் லசத்து சோனிம் ஹிருதயாம்போஜ விஷ்டரம். இடுப்பில் வந்து ஒட்டியானம், அது எப்படி இருக்கான்னா நல்லா தங்கத்தால் இழைக்கப்பட்ட அழகான ஒட்டியானம்.
அந்த ஒட்டியானத்தில் கோடி அண்டங்களுடைய சாவிகள்லாம் செல் செல் செல்னு அழகாக அந்த சாவி கொத்துக்கெல்லாம் தொங்குதான். அது மாதிரி செல் செல் செல்னு அவ்வளோ அழகாக அது அண்ணா சொல்கிறார் அழகாக, கோடி அண்டங்களுடைய சாவிகள்லாம் கொத்து கொத்தாக தொங்குறலாம் பகவான் இடுப்பில். அப்படிப்பட்ட ஒட்டியானம், அந்த மஞ்சள் பட்டாடியை இழுத்து பிடிக்கிற மாதிரி அப்படி ஒரு ஒட்டியானம் வயிற்று ஒட்டின மாதிரி. ஆனால் பகவானுடைய வயிறு எப்படி இருக்குதுன்னா, நல்ல லம்போதரனாகவும் இல்லாமல் ஒட்டிய வயிறு இல்லாமல் வல்கு தலோதரம், சமமான வயிற்றுடையவனாகும். அந்த வயிற்றில் 3 மடிப்புகள் கொண்டதாக இருக்குதான். அழகாக இருக்குதான் பகவானுடைய வயிறானது. அந்த நாபி சுழற்சியானது தாமரை மலர் போல் இருக்குதான் அழகாக. அந்த பகவானுடைய இடுப்பில் ஒட்டியானமானது கோடி அண்டங்களுடைய சாவி அந்த இடுப்பில் தொங்குறது தான் அழகாக. இப்படி மஞ்சள் பட்டாடை அணிந்து கொண்டு பகவான் அழகாக பிரகாசிக்கிறான். அது பார்க்க தகுந்த ரூபமாகுது. தர்ஷனீய தமம் சாந்தம் மனோ நயனவர்த்தனம், மனசுக்கு ரம்யமாக இருக்குது, நயனத்துக்கு கண்களுக்கும் சுகமாக இருக்குது. பார்க்க அந்த தெவிட்டாத அந்த ரூபத்தை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது, அந்த பகவானுடைய விஷ்ணுனுடைய ரூபத்தை. அப்படி மஞ்சள் பட்டாட, காலில் நூபுரங்கள், விரல்களில் மோதிரங்கள், கைகளில் கங்கணங்கள், தோல் வளையங்கள், ஹாரங்கள், பதக்கங்கள். அப்பா, மகாலட்சுமியினுடைய வாசம் ஸ்ரீவத்சம் என்ற மறு, கழுத்தில் கௌஸ்துப ரத்னம் நின்றது. அதுக்கப்புறமா தலையில் வந்தால் நவரத்னங்கள் பதிக்கப்பட்ட கிரீடங்கள், மகர குண்டலம், வெள்ளுப்பூ போன்ற நாசி, சிவந்த உதடு, முல்லைப்பூ போன்ற பற்கள், ஆஹா, கதுகதுப்பான கன்னங்கள், சுருளான கேசங்கள், செவ்வரி படர்ந்த தாமரை இதழ்கள் போன்ற கண்கள், அந்த இந்திரனுடைய வில்லோ அல்லது மன்மதனுடைய வில்லோ என்று சொல்லும்படியான அழகான புருவங்கள். என்ன அழகு, என்ன அழகு! அப்படி பகவான் கோடி மன்மத லாவண்யனாக பகவான் பிரகாசிக்கிறாங்க. தர்ஷனீய தமம் சாந்தம் மனோநயனவர்த்தனம் அபிஷ்ய தர்சனம் சஸ்வத்து சர்வலோக நமஸ்கிருதம். அந்த பகவானை பார்க்க இன்னும் பார்த்து கொண்டே இருக்கலாம் போல இருந்தாங்க. சர்வலோகத்தில் உள்ளவர்களும் நமஸ்கரிக்கத்தக்க ரூபமாகுது. சர்வலோகத்தில் உள்ளவர்களும் தேவர்கள்லாம் நமஸ்கரிக்கத்தக்க ரூபமா. சந்தம் வசையசி கைசோரே பிருத்யானுக்கிரகாதரம். பகவான் எப்படி இருக்கான்னா, பெரிய பெருமாள்லாம் பெருசாக இருக்கான, 7 அடி உயரம்னு. 5 வயசு பையனாக இருக்கானா பகவான். சங்கு சக்கர கதை பத்மன் இவைகள்லாம் கொண்ட ரூபமானது எப்படின்னா, குருவாயிருப்பா மாதிரி 5 வயசு பையனாக இருக்கானா. என்னடா 5 வயசு பையனா? 5 வயசு பையன் தான் சங்கு சக்கரம் கதை பத்மம் இவைகளை தாங்கி கொண்டவனாக, மதுரை அழகாக மணமாலை தரித்தவனாக, ஸ்ரீவத்சம் என்ற மருவம் கொண்டவனாக, இப்படி 5 வயசு பையனாக பகவான் எப்படி இருக்கு. அப்படி 5 வயசு ரூபம் கொண்ட பெருமாளாக இருக்காராம் சங்க சக்கர கதாதாரியாக. சந்தம் வயசி கைசோரே, கைசோர்னா 5 வயசு பையன். பிருத்யானுக்கிரகாதரம் எதுக்காகன்னா, வயசான தோட்டத்தில் இருந்தால் டக்குன்னு பகவான் நம்ம கூப்பிட்டா ஓடி வருவாரோ ஓடி வர மாட்டாரோ அப்படின்னு பக்தர்களுக்கு சந்தேகம் இருக்கு இல்லையா. 5 வயசு பையனா குறுக்க நடுக்க ஒரு 4 தடவை வந்து போயிடும். அது மாதிரி நம்ம ஆபத்துன்னு கூப்பிட்டா ஓடி வர அளவுக்கு பகவான் பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக 5 வயசு குழந்தையா ரெடியாக துருத்துருப்பாக இருப்பாங்க இல்லையா 5 வயசு பையனா. அது மாதிரி நம்ம பக்தர்களை அனுகிரகம் பண்ணுறதுக்காக 5 வயசு குழந்தையா பகவான் காட்சி கொடுத்தானா சங்க சக்கர கதாதாரியா. சந்தம் வயசு கைசோரே பிருத்யா அனுக்கிரகாதரம், பக்தர்களை அனுக்கிரகம் பண்ணுறதுக்கு அந்த வயசில் பகவான் காட்சி கொடுக்குறானா. பிருத்யா அனுக்கிரகாதரம் கீர்த்தன்ய தீர்த்த யசசம். கீர்த்தனம் பண்ணக்கூடிய தீர்த்தம், அதை புனிதப்படுத்தக்கூடிய அவனுடைய புகழானது நம்மளை அப்படியே அவனுடைய புகழானது நம்மளை பரிசுத்தப்படுத்தக்கூடிய அந்த புகழ் உடையவனாக இருக்கான் பகவான். கீர்த்தன்ய தீர்த்த யசம் புண்ணிய ஸ்லோக யசஸ்கரம். அவனை பற்றி பேசக்கூடியதெல்லாம் புனிதப்படுத்தக்கூடிய ஸ்லோகங்களாம். அது யசஸ்கரம், அப்படிப்பட்ட புகழ் நிறைந்தது. தியாயத்தேவம் சமக்ராங்கம் யாவத்யாவன்னவதேமனக. அந்த பகவானை எது வரைக்கும் தியானம் பண்ணனா, உன் மனசு அப்படி இப்படின்னு அலையபாயாத வரைக்கும் அந்த பகவானை தியானம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டுமா. அந்த பாதம் விட்டால் பாதத்திலிருந்து உச்சந்தலை வரைக்கும் இது மாதிரி அப்படியே படிப்படியாக பகவானை தியானம் பண்ணணுமா அப்படின்னு சொல்கிறார் கபில வாசுதேவர். தியாயத்தேவம் சமக்ராங்கம் யாவன்னவதேமனக. மனசு அப்படி இப்படி அலைப்பாயாத வரைக்கும் நீ அந்த பகவத் ரூபத்தை தியானம் பண்ணணுமா அப்படின்னு தேவகதி அம்மாவுக்கு கபிலவாசுதேவர் சொல்கிறார். ஸ்திதம், அந்த பகவான் எப்படி தியானம் பண்ணனா, ஒரே இடத்துல நின்ன மாதிரி தியானம் பண்ணால் மனசு நழுவ ஆரம்பிச்சிடும். அதனால் பகவான் அப்படி மனசு ஓடும் இல்லையா, அதனால் அந்த பகவானும் ஓடுற மாதிரியும் நிற்கிற மாதிரியும் நடக்கிற மாதிரியும், அந்த பகவான் கை கால் வலிக்குமே அப்படின்னா கொஞ்சம் படுத்துக்க சொல்லிடு. நம்ம ஹிருதயத்திலே பகவான் படுத்து போனான். அந்த பகவான் ஸ்திதம் நிற்கிற மாதிரி, ரஜந்தம் அப்படி ஓடுற மாதிரி, இல்லை ஆசீனம் இல்லை உட்கார்ந்து கொண்டு இருக்கிற மாதிரி,
இல்லை சயானம், இல்லை ரொம்ப கை கால் வலிக்குது கொஞ்சம் படுத்துக்கிடாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பகவானை படுக்க வச்சு பள்ளி கொண்ட பெருமாளாக, அல்லது உட்கார்ந்து கொண்ட ஆதிசேஷ சயனத்தில் அமர்ந்த கோலத்திலையா, இல்லை நின்ற கோலத்திலையோ, இல்லை சயன கோலத்திலையோ எப்படி வேணா தரிசனம் பண்ணிக்கோ. அவன் நிற்கிறது, நடக்கிறது, சயனம் பண்ணுறது எல்லாமே உன் இருதயத்துக்குள்ளமா, வெளியில் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கமா. ஸ்திதம் பிரஜந்தம் ஆசீனம் சயானம் வா குஹாசயம், உன் ஹிருதயத்துக்குள்ள பிரேக்ஷணீயே ஹிதம் தியாய சுத்தபாவேன சேதசா. அந்த பகவானை தியானம் பண்ண மனசு சுத்தமாயிடுமா அப்படின்ற. தஸ்மின் லப்தபதம் சித்தம் சர்வ அவயவ சம்ஸ்திதம் விலக்ஷ் ஏகத்வ சம்யுஜ்யாத் அங்கே பாகவதோ முனிஹி. அதனால் ஒரு முனியானவன் எப்படி தியானம் பண்ணனா, எல்லா அங்கத்தை தியானம் பண்ண முடியலனா ஏதாவது ஒரு அங்கத்தை தியானம் பண்ணணும். அப்படி ஏதாவது ஒரு அங்கத்தை தியானம் பண்ணலாம், அவன் திருவடியை தியானம் பண்ணணும். அந்த திருவடி தியானம் பண்ணணும்னா அவனுடைய நெகத்தை தியானம் பண்ணணும். அந்த நெகத்தையும் தியானம் பண்ண, அந்த திருவடியில் உள்ள நெகத்தையா தியானம் பண்ணணும். அந்த நெகத்தையும் தியானம் பண்ணணும். இல்லைன்னா அந்த நெகத்தில் உள்ள ஒளியையாவது தியானம் பண்ணுமா. நம்ம கோடிக்கணக்காக அறியாமை நமக்குள்ளே இருக்கிற மண்டி இருக்கிற இருட்டை அந்த இருட்டை அடியோடு போக்கக்கூடிய அந்த வெளிச்சமாக அது அமையக்கூடியது. அப்படிப்பட்ட பகவான் திருவடியுடைய ஒளியை தியானம் பண்ணாலும் நமக்குள்ளே இருக்கிற அஜ்ஞானம் என்ற இருட்டானது அடியோடு அகன்று போயிடுமா அப்படின்னு சொல்கிறார். விலக்ஷ் ஏகத்வ சம்யுஜ்ஜா அங்கே பாகவதோ முனிகி சஞ்சிந்தையே பகவத சரணாரவிந்தம் வஜ்ராங்குசத்வஜ சரோஜ ராஜஹம்சம். வஜ்ராங்கசத்வஜ சரோருக லாஞ்சநாட்டியம் உத்துங்க ரக்த விடசத்த நகச்சக்கரவால ஜோஸ்னாபிராகத மகத்து ஹிருதயாந்தகாரம். இருதயத்துக்குள்ள இருட்டு, அஜ்ஞானம் என்ற இருட்டை அடியோடு போக்கக்கூடியது. அப்படிப்பட்ட பகவான் திருவடிகளை எவ்வளவு நேரம் தியானம் பண்ணுமோ அவ்வளோ நேரம் தியானம் பண்ணுமா. அந்த பகவான் திருவடியானது எப்படிப்பட்டதுன்னா சஞ்சிந்தையே பகவத சரணாரவிந்தம். அந்த திருவடிகளை தியானம் பண்ணு. திருவடி இல்லைன்னா திருவடியுடைய நகத்தை தியானம் பண்ணு. நகத்தில் இல்லைன்னா நகத்தில் வரக்கூடிய காந்தியால் தியானம் பண்ணுமா அப்படின்றார். வஜ்ர அங்குச துவஜ சரோருக லாஞ்சநாட்டியம். அந்த வஜ்ர ரேகை, சங்க ரேகை, அங்குச ரேகை, துவஜ கொடி ரேகை, இத்தனை ரேகைகள் பதிக்கப்பட்ட அந்த திருவடிகளை தியானம் பண்ணணும். அந்த திருவடி தியானம் பண்ணனா உத்துங்க ரக்த விலசன் நகச்சக்கரவால. அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த திருவடிகளில் இத்தனை சினைகள் இருக்குது, இத்தனை ரேகைகள் இருக்குது இல்லையா. சங்கரேகை, சக்கரரேகை, அங்குசரேகை, அம்புஜ ரேகை இதெல்லாம் பதிக்கப்பட்டது தானே அந்த திருவடிகள் இருக்குது. அந்த திருவடியை தியானம் பண்ணணும் நீண்ட காலமாக. அது முடியலன்னா அவனுடைய நகத்தை தியானம் பண்ணணும் அப்படின்றார். வஜ்ர அங்குச துவஜ சரோருக தாமரை கொடி இது மாதிரிலாம் அந்த அடையாளங்கள் ஏற்பட்ட ரேகைகளை தியானம் பண்ணணும். லாஜநாட்டியம் உத்துங்க ரக்த விலசத்து நக சக்கரவால ஜோஸ்னாபி ராகதம் மகத்ருதியாந்தகாரம். அந்த நகத்தை தியானம் பண்ணோம்னா நகத்தில் வரக்கூடிய காந்தி தியானம் பண்ணாலும் ஹிருதயத்தில் உள்ள அந்தகாரமானது போயிடும். எந்த பகவான் திருவடிகளை தியானம் பண்ணால் என்ன பலன் தெரியுமா? பா எச்சௌச்ச நிஸ்ருத சரித்து பிரவரோதகேன. எந்த பகவான் திருவடிகளை வாமன அவதாரம் எடுத்து அப்போ திரிவிக்ரம அவதாரம் எடுத்து ஓரடியால் பூமியை முழுவதும் அளந்துட்டு 2வது அடி எடுக்கும்போது பூர்லோகம், புவர்லோகம், ஸ்வர்லோகம், மகர்லோகம், ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம் என்று சொல்லக்கூடிய 7வது உலகமாகிய பிரம்மதேவர் வசிக்கக்கூடிய சத்தியலோகத்தில் தன் திருவடியை பதிக்க பெற்றானோ அந்த சமயத்தில் பிரம்மதேவரோட கூடிய மரிச்சாதி மகரிஷிகள், சனகாதி மகரிஷிகள் எல்லாம் நம்ம பிரம்மலோகத்தில் பிரம்ம தேஜஸையும் மின்றக்கூடிய அந்த வைஷ்ணவ தேஜஸானது இந்த இடத்துல பிரகாசிக்கிறதே என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பகவான் திருவடியுடைய நெக காந்தியானது அப்படி அங்கே திசைகளெல்லாம் டால் அடிச்சதே. அதை பார்த்து உடனே பிரம்மதேவர் தன் கமண்டல தீர்த்தத்தினால அந்த பகவானுடைய பாதோதக பகவான் திருவடிகளை அந்த அலமன தீர்த்தமானது என்ன பண்ணாராம், தீர்த்தத்தை அலம்பிட்டு அதில் வழிஞ்ச தண்ணியை தன் கமண்டலே பிடிச்சி வச்சுட்டாராம். அதில் கொஞ்ச நெஞ்ச எஞ்சி இருக்கிற தீர்த்தம் தான் கங்கையாக பூமியில் பிரவகிக்க பிரம்மதேவர் கரம்பட்டு பகவானுடைய திருவடிகள் அலம்பி அந்த பாதோதகமாகி அந்த திருவடியே எந்த சிவபெருமான் கங்காதரனாக தலையில் தாங்கினாரோ அப்படிப்பட்ட சிவன் சிவமாக ஆனாரோ அப்படிப்பட்ட திருவடி தீர்த்தமானது கங்கா தீர்த்தமாக பிரவர்த்தித்ததோ அந்த பகவான் திருவடியை நாமளும் தியானம் பண்ணணுமா அப்படின்னு தேவகூதிக்கு அம்மாவுக்கு சொல்கிறார் அவர். சஞ்சிந்த் யௌச்ச நிஸ்ருத சரித் பிரவரோதகேன தீர்த்தேன மூர்த்தி அதிகிருதேன. அந்த தலையில் அவ்வளோ மரியாதையோட
விஷ்ணு பாத தீர்த்தம் என்று தாங்கினாரோ அதனால் சிவன் சிவமாக ஆனாரோ, மங்கள ஸ்வரூபி ஆனாராம், கங்காதரன் என்ற பெயர் பெற்றாராம். அதனால் பகவான் திருவடி தீர்த்தத்தை தாங்கினால்தான் அவன் சிவன் சிவமாக இருக்கிறாராம், பிரகாசிக்கிறாராம். சிஸ்டர் யச்சௌச்ச நிஸ்ரித சரி பிரவரோதகேன தீர்த்தேன மூத்னி அதிகிருதேன சிவ சிவ அபூத்து ஜாதுர் மன சமர சைல நிசுஷ்ட வஜ்ரம் தியாயஸ்திரம் பகவத சரணாரவிந்தம். நம்ம மனசில் எவ்வளோ அழுக்குகள் இருக்குது, எத்தனை ஜென்மங்களில் சஞ்சிதமான பாவங்கள் எல்லாம் மூட்டையாக இருக்குது. அந்த மூட்டையெல்லாம் சேர்ந்து ஒரு மலையாக இருக்கிறான். அந்த மலையை தூளாக்கக்கூடிய வஜ்ராயுதமாக இருக்குதான் அந்த பகவானுடைய திருவடி தியானமானது. அந்த பகவான் திருவடியை தியானம் பண்ண அந்த வஜ்ராயுதமாக மாறி நம்ம மலையாக இருக்கக்கூடிய நம்ம பாவ மூட்டைகளை அடித்து தூளாக பறக்கடிச்சது தான். அப்படிப்பட்டது அந்த பகவானுடைய திருவடி தியானமானது. அது இங்கே சொல்லப்படுகிறது. தியாதுர்மான சமல சைலம்னா மலை, சமல சைல நிசுஷ்ட வஜ்ரம் தியாயஸ்திரம், நீண்ட காலமாக தியானம் பண்ணுமா அந்த திருவடியை. தியாயஸ்திரம் பகவத சரணாரவிந்தம் ஜானுத்வயம் ஜலஜ லோச்சனையா ஜனன்யா லக்ஷ்மியாகிலஸ்ய சுரவந்திதயா விதாதுஹோ ஊர்வோ நிதாய கரபல்லவரோ சிஷாயத்து சம்லாளிதம் ஹிருதி விபோர் அபவஸ்ய குர்யாத்து. அந்த பகவானுடைய முழங்கால தியானம் பண்ணுமா. அந்த முழங்காலானது பகவான் மகாலட்சுமியுடைய கைப்பட்டு கண்ணி போயிடுமோ என்று சொல்லக்கூடிய அவ்வளோ சாஃப்டான அந்த திருவடியானது. அந்த முழங்காலை பிடிச்சி விடுவாளாம் மகாலட்சுமி தன் மடியில் போட்டுண்டு. அந்த முழங்கால தியானம் பண்ணுமா. அந்த முழங்கால் ஜானுத்வயம் ஜலஜ லோச்சனையா ஜனன்யா, நமக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியினுடைய மடியில் போட்டு வருடப்பட்ட மகாலட்சுமியுடைய மென்மையான கைப்பட்டு கூட பகவானுடைய கால்கள் கண்ணி போயிடுமோ அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ சாஃப்டான திருமேனி கொண்ட அந்த பகவானுடைய முழங்கால தியானம் பண்ணமா நாமலாம் சொல்றார். ஜானுத்வயம் ஜலஜ லோச்சனையா ஜனன்யா லக்ஷ்மி அகிலஸ்ய ஜலஜ லோச்சனையா, தாமரை போன்ற கண்ணால் ஆகிய மகாலட்சுமி அங்கே ஜனன்யா லக்ஷ்மி அகிலஸ்ய சுரவந்திதையா விதாதுஹோ. எந்த தேவர்கள்லாம் சுரவந்திதையா விதாதுஹோ, எந்த தேவர்கள்லாம் தொழுகிறார்களோ அந்த தேவர்களை திரும்பியே பார்க்கறது இல்லையா மகாலட்சுமி. இந்த பகவானுடைய பாத சேவையை விட்டு வேறு எங்கேயுமே சஞ்சலம் அடையாதவளாக இருக்கலாம், வைகுண்டத்தில் தான். மற்ற இடத்துலலாம் மகாலட்சுமி சஞ்சலம் அதான் சஞ்சலான்னு பேர். அவள் சஞ்சலம் இல்லாமல் அசஞ்சலமாக அந்த பகவான் திருவடி சேவையில் மெய்மறந்து போய் தேவர்கள் தன்னை பிரார்த்தனை பண்ணுறாங்க, பிரார்த்தனை பண்ண தன் பக்தர்களோ விட்டுட்டு அந்த பகவான் சேவையில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாளாம் வைகுண்டத்தில் மகாலட்சுமியுடைய வாசம். அப்படிப்பட்டவள் ஜனன்யா லக்ஷ்மியா அகிலஸ்ய சுரவந்திதையா விதாதுஹு ஊர்வோர்நிதாய கரபல்லவ ரோச்சிஷாயத்து சம்லாளிதம் ஹிருதி விபோர் அபவஸ்ய குர்யாத்து. அந்த அந்த கரப்பல்லவம் அதான் சொல்கிறேன், சாஃப்டான கைகளால் பிடிச்சி விட்டால் கூட பகவானுடைய பாதமானது கண்ணி போயிடுமோ என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட திருவடியை சேவிக்கிறாளாம். அதை சொல்லிட்டேன். அடுத்தது ஊரு சுவர்ண புஜயோர் அதிசோபமான ஓஜோநிதி அதிசிகா குசுமாவவாசோ. பகவானுடைய தொடை இருக்கு இல்லையா, முழங்காலுக்கு மேலே தொடை இருக்கு இல்லையா, அந்த தொடையினுடைய அழகானது லைட்டாக அந்த துணி விலகிச்சுன்னா அந்த தொடை காந்தியானது எல்லாருடைய மனசை மயக்கிடுமா. அப்படி அந்த தொடையினுடைய அழகு அவ்வளவு அழகாக இருக்குமா பகவானுடைய தொடை அழகு. அது கருட வாகனத்து மேலே பகவான் தொடையை அப்படி உட்கார்ந்து கொண்டு அந்த காலை தொங்க போட்டுட்டு உட்காருப்பாங்க இல்லையா பகவான் கருட வாகனத்தில். அப்போ கருட வாகனத்தை கால் தொங்க போட்டு இருக்கும்போது அந்த மஞ்சள் பட்டாடை அப்படி விலகி அந்த தொடையினுடைய காந்தி அப்படி பிரகாசிக்குமா. அந்த தொடையினுடைய அழகுலேயே அவ்வளவு அழகாக இருக்குமா பகவானுடைய தொடையானது. அந்த தொடையில் ஊருன்னா தொடை, அந்த தொடையிலிருந்து தான் ஊர்வசின்னு ஒருத்தி வந்தா. அவ்வளவு அழகானவள், தேவலோகத்தையே மயக்கக்கூடியவளாச்சு. அந்த தொடையிலிருந்து வந்த ஊர்வசியே அவ்வளோ மயக்கக்கூடியவள்னா பகவானுடைய தொடை எவ்வளவு அழகானது. அதில் எல்லாருக்கும் மோகம் ஏற்பட்டுடுமா அந்த தொடை அழகை பார்த்தா. அப்படிப்பட்ட தொடை அழகானது. அதான் சொல்கிறார், ஊரு சுவர்ண புஜயோர். எந்த கருட பகவான் தன் தோளில் தாங்குறாரோ பகவானுடைய தொடைகளை, புஜயோர் தன் கைகளால் அப்படி தாங்கிட்டு போவாராம் பகவான் பாதங்களை. அந்த தொடையானது அவர் முதுகில் தொங்கிட்டு இருக்குமா. அதுவே தண்டு மாலை மாதிரி இருக்குமா இருக்கு கருட பகவானுக்கு. அப்படி அழகாக இருக்குமா.
ஒரு சுவர்ண புஜயோர் அதிசோபமான அதிகமான சோபையுடையதாக அந்த தொடை அழகானது அப்படி லைட்டாக தெரியுமா, அந்த மஞ்சள் பட்டாடை நீங்கி லைட்டாக தெரியுமா அந்த தொடையானது அவ்வளோ அழகாக சோபிக்குமா, பிரகாசிக்குமா. அதிசோபமான ஓஜோ நிதி, ஓஜஸ்னா அவ்வளோ தேஜஸ் பிரகாசம். அதை சிகா குசுமாபபாசம் வியாலம்பிபீத வரவாசசி வர்த்தமான காஞ்சி கலாப பரிரம்பி நிதம்ப பிம்பம். அப்படிப்பட்ட மஞ்சள் பட்டாடி அணிந்து கொண்டிருக்கிற அந்த பகவானுடைய இடுப்பில் ஒட்டியானம் அழகாக இருக்கும். பகவான் வனமாலை அணிஞ்சுக்கிறான், காஞ்சி கலாபம் அப்படிப்பட்ட இடுப்பில் ஒட்டியானம் அணிந்திருக்கிறான். பரிரம்பி நிதம்ப பிம்பம் அப்படி தொப்புள் வரைக்கும் அதெல்லாம் வர்ணிக்கிறார். நாபி ஹிருதம் புவனகோசம் உதாகரஸ்தம் யத்ராத்ம யோனி திஷனாகில லோகபத்மம் ஜூடம் ஹரி மணி பிரஷஸ்தனையோர் அமுஷ்ய. மார்பளை முத்து மணிகளால் அலங்காரப்பட்ட மார்பான் பகவானுடைய மார்புகள். யூடம் ஹரின் மணி விஷஸ்தனையோர் அமுஷ்ய தியாயத்வயம் விஷதஹாரம் மயூர கௌரம். புவன கோஷம் எந்த நாபிலிருந்து பகவான் தாமரை தொப்பிலிருந்து வந்த தாமரையிலிருந்து உலகம் பிரம்மாண்டமாக 14 உலகங்களாக அந்த தாமரை அடுக்குகளானது உற்பத்தி ஆச்சோ அந்த நாபியை பகவானுடைய தொப்புல அப்படி பகவான் நாபி என்ற தாமரையை தியானம் பண்ணணுமா, இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படியேப்பட்ட தாமரை போன்ற அந்த நாபி தொப்புள் தாமரையை தியானம் பண்ணணும். அதுக்கப்புறமா சொல்றாங்க பக்ஷ அதிவாசம் ரிஷபஸ்ய மகா விபூதேஹே பும்சாம் மனோ நயன நிவൃத்தி மாததானம். மகா புகழுடைய அந்த வக்ஷஸ்தலத்தை பகவானுடைய வக்ஷஸ்தலத்தை தியானம் பண்ணணும், அந்த மார்பெல்லாம் தியானம் பண்ணணுமா. அப்படி தியானம் மனசுக்கு ரம்யமாக தரக்கூடிய அந்த மார்புல ஸ்ரீவத்சம் என்ற மருவை கௌஸ்துப ரத்தனத்தை இதெல்லாம் பகவானை தியானம் பண்ணணும். கண்டம் ச கௌஸ்துப ரமணேர் அதிபூஷணார்த்தம், அதிகமான பூஷணங்களுக்குள்ள அதிகமாக பிரகாசிக்கக்கூடியது கண்டத்தில் கௌஸ்தப ரத்தனம் தான். அதை தியானம் பண்ணணுமா. சகல லோகம் கூடிய வணங்கக்கூடிய குறியான் மனஸ் அகில லோக நமஸ்கிருதஸ்ய, அப்படிப்பட்ட சகலலோகம் வணங்கக்கூடிய அந்த கௌஸ்தப ரத்தம் அணிந்து கொண்டிருக்கிற பகவானை அப்படி தியானம் பண்ணணும். பாகும்ச்ச மந்தரகிரே பரிவர்த்தனேன நிர்ணயித்த பாகு வளையான் அதிலோகபாலான்னு. அந்த பாகு பகவானுடைய கைகள் எப்படி இருக்குன்னா, அந்த கைகள் உள்ள கங்கணங்கள் எப்படி இருக்குன்னா, அந்த கங்கணம் என்ன பண்ணுமா, பகவான் மந்திரகிரியை மந்திரமலையை கடையும் போது அமிர்த மதன காலத்தில் மந்திரமலையை கடையும் பொழுது பகவான் என்ன பண்ணுவான்னா, வாழை பிடிச்சிட்டு அந்த வாசுகின்ற வாழை பிடிச்சிட்டு தேவர்களோடு கடைஞ்சான் இல்லையா. கடையும் பொழுது அந்த கற்குன்னு அந்த பகவானுடைய வளையங்கள் இருக்கு இல்லையா, அந்த வளையல் இப்படி 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 திருப்பி திருப்பி கடையும் பொழுது அந்த வளையல்கள்லாம் மழையினால் தேய்க்கப்பட்டு அது நல்லா பிரகாசிக்குதான். தேய என்ன ஆகணும், தங்கன்னா தேயணும்னா அதனால மெருகேற்றப்பட்டதாக தோணும் இல்லையா. அப்படி அந்த மந்தரகிரியை கடையும் பொழுது மெருகேற்றப்பட்ட அந்த கை வளையல்களை அணிந்திருக்கிறானாம் பகவான். அப்படி சொல்லப்படுது. பாகும்ச்ச மந்தரகிரே பரிவர்த்தனேன நிர்ணயித்த பாகு வளையான் அதிலோகபாலான்னு. எந்த பகவானுடைய 4 கைகள் 33 கோடி தேவர்களுக்கும் இருப்பிடமாக இருக்கிறதோ அந்த கைகளை பகவானுடைய திருக்கரங்களை நாம் தியானம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றார். பாகும்ச்ச மந்தரகிரே பரிவர்த்தனேன நிர்ணயித்த பாகு வளையான் அதிலோகபாலான் சஞ்சிந்தையே தச சதாரம் அசஹ்ய தேஜ சங்கம் ச தத்கர சரோருக ராஜஹம்சம். பகவானுடைய 1000 அரங்கள் கொண்ட 100 அரங்கள் கொண்ட அந்த சக்கராயுதத்தை ஒரு கைகள் இருக்கிறதாக தியானம் பண்ணணுமா. இன்னொரு கையில் பகவானுடைய தாமரை மலரில் இருக்கக்கூடிய ஒரு அம்ச பக்ஷியானது உட்கார்ந்து இருக்கிறது போல பகவான் கை கரத்தாமரையில் அந்த சங்கம் என்ற வெண் சங்கானது அம்ச பக்ஷி போல அமர்ந்திருக்கிறதே, அதை தியானம் பண்ணணுமா. இப்படி ஒரு கையில் சக்கரமும் ஒரு கையில் சங்கத்தையும் நாம தியானம் பண்ணணுமா அப்படின்னு சொல்றார். சஞ்சிந்தையே தச சதாரம் அசஹ்ய தேஜக, சகிக்க முடியாத தேஜஸ் கொண்ட அப்படிப்பட்ட 100 ஆரங்கள் கொண்ட அழகான அந்த சக்கராயுதத்தை தியானம் பண்ணணுமா. ஒரு கையில் ராஜஹம்சமானது பக்ஷி. இன்னைக்கு நல்லா மாட்டணும். நம்ம அருமையாக பகவானுடைய குணங்களை பகவானை எப்படி தியானம் பண்ணக்கூடிய பாக்கியம் கட்சிக்குது பாரு, வர்றதா இல்லை. சஞ்சிந்தையே தச சதாரம் அசஹ்ய தேஜக
அப்படி சகிக்க முடியாத மகா பிரகாசம் கொண்ட சூரியன் அந்த சுதர்சனாஸ்திரத்தை தியானம் பண்ணணுமா. அது பிறகு பாஞ்சஜன்யம் என்ற சங்கத்தை அந்த கை ஒரு தாமரை மலரில் இருக்கக்கூடிய அம்சபக்ஷி போல கையில் பகவான் கைகள் என்ற தாமரையில் அமர்ந்து கொண்டிருக்கிற அந்த பாஞ்சஜன்யம் என்ற சங்கத்தை நாம் தியானம் செய்ய வேண்டும். அடுத்தது சொல்றாரு, சங்கம் ச தத் கரோ சரோருக ராஜஹம்சம் கௌமோதிகம் பகவதோ தயிதாம் ஸ்மரேத திக்தாமராதி படசோனித கர்த்தமேன. அப்படிப்பட்ட அசுரர்களை அடித்து துவம்சம் பண்ண அந்த கதாயுதமானது கௌமோதிகி என்ற கதையின் ரத்தத்தினால் எதிரிகள் அசுரர்களுடைய ரத்தத்தினால் பூசப்பட்ட ரத்தம் என்ற சேற்றால் பூசப்பட்ட அந்த கதாயுதத்தை ஒரு கையில் தாங்கியிருக்கிறதாக நம்ம தியானம் பண்ணணுமா அப்படின்னு சொல்றார். கௌமோதகிம் பகவதோ தயிதாம், பகவானுக்கு பிரியமான அந்த ஆயுதமான ஸ்மரேத நினைக்கணுமா. திக்தாம ராதி பட சோனித கர்த்தமேன, சோனிதம்னா ரத்தம். அந்த பக்தர்களுக்கு எதிரிகளாக இருக்கக்கூடிய அசுரர்களை அடித்து துவம்சம் பண்ண அந்த ரத்தத்தம் என்ற சேரால பூசப்பட்ட அந்த ரத்தத்தில் கூடிய அந்த கௌமோதிகின்ற கதையை தியானம் பண்ணணுமா சொல்ற. திக்தாமராதி படசோனித கர்த்தமேன மாலாம் மது விரத வருவத கிரோபகுஷ்டாம். அந்த மாலை நல்ல வண்டுகள்லாம் அந்த மலரில் உள்ள தேனை சாப்பிட்டு மதம் பிடிச்சு கொண்டிருக்கிற அந்த வண்டு ரீங்காரத்தோடு கூடிய அந்த மாலையை தியானம் பண்ணணும். பகவான் கழுத்தில் அணிந்த மாலை தியானம் பண்ணணுமா. மாலா மது விரத வருவத கிரோபகுஷ்டாம். தேன் வண்டு முய்க்குதான் அதில். சைத்தியஸ்ய தத்துவம் அமலம் மணிமஸ்ய கண்டே. சைத்தியம்னா சைதன்யத்தை தத்துவமாக கொண்ட அந்த மணிமஸ்ய கண்ட மணியான அந்த கௌஸ்துபரத்தனத்தை தியானம் பண்ணணும். அது ஜீவ தத்துவமாக சொல்லப்படுகிறது. அது தியானம் பண்ணணுமா. சைத்தியஸ்ய தத்துவம் சைத்தியம்னா சைதன்ய தத்துவம், அதாவது ஆத்ம தத்துவத்தை விளக்கக்கூடியதான் அந்த கௌஸ்துப ரத்னமானது. சைத்தியஸ்ய தத்துவம் அமலம், சுத்தமானது, அதனால் நல்லா பிரகாசமாக இருந்தான் சுத்தமாக இருந்தால. தத்துவம் அமலம் மணிமஸ்ய கண்டே விருத்தியா அனுகம்பித தியேக கிரகீத மூர்த்தேகே. பக்தர்கள் எந்தெந்த ரூபத்தை சுவைக்கிறார்களோ விரும்புகிறார்களோ அந்த ரூபத்தில் காட்சி கொடுப்பவனே. அப்படி அதுதான் பகவானுக்கு சுவைக்கிறது தான். விருத்தியா அனுகம்பித ஏக கிரகீத மூர்த்தேகே. பக்தர்கள் கருணையினால அந்தந்த ரூபத்தை எடுத்துக்கொள்பவனாம் பகவான். அப்படிப்பட்ட அழகுடையான பகவானை நல்லா தியானம் பண்ணணுமா. சஞ்சிந்தையே பகவதோ வதனாரவிந்தம். அவனுடைய அழகான வதனாரவிந்தம், அந்த சிவன்னு இருக்கக்கூடிய அவனுடைய உதடை தியானம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வதன அரவிந்தம், அந்த தாமரை போன்ற அவனுடைய உதடு, அழகா தாமரை இதழ் போன்ற அவனுடைய உதடு தியானம் பண்ணணுமா. யத் விஸ்புரன் மகர குண்டல வல்கிதேன வித்யோதிதாமல கபோலம் உதாரணாசம். பலன்னு மின்னக்கூடிய அவனுடைய கன்னங்களை தியானம் பண்ணணுமா. மகர குண்டலங்கள் சலுக்குன்னு அந்த மகர குண்டங்களுக்கு கன்னத்தில் தொங்குறது தான். அந்த கன்னத்தில் டால் அடிக்குதான். அந்த கண்ணமே கண்ணாடி ஒத்த கபோலமான கண்ணங்களாம். அந்த கண்ணம் கண்ணாடி போல இருக்கிறதுனால அந்த குண்டலமானது சினுக்குன்னு அடிக்கிறதுனால 2 குண்டலம் போல தெரியுது தான். அந்த கண்ணாடியில் பிரதிபிம்பம் தெரியுது தான் அந்த குண்டலமானது. அப்படியேப்பட்ட கண்ணாடி ஒத்த கபோலமான கண்ணத்தை தியானம் பண்ணணுமா அப்படி சொல்றாரு. யத் விஸ்புரன் மகர குண்டல வல்கிதேன வித்யோதிதா அமல கபோல உதாரணாசம். அப்படியேப்பட்ட அழகான நாசி, நீண்ட மூக்குடையவன் பகவான், எள்ளுப்பு கொண்ட அழகான நாசி உடையவன். யத் ஸ்ரீ நிகேதம் அலிபிகி பரிசேவியமானம் விருத்தியா ஸ்வயா குடில குந்தல விருந்த ஜுஷ்டம் மீனா அத்வயா ஆசிரியம் அதிக்ஷிபத் அப்ஜநேத்திரம் தியானேன் மனோமயம் அதந்திரித உள்ள சத்ரூஹு. பா, எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. டயர்டாகி போச்சு, எவ்வளோ விஷயங்கள். யத் ஸ்ரீநிகேதம் அலிபிகி பரிசேவியமானம். ஸ்ரீநிகேதன் யாரு? கிருஷ்ணன், நாராயணன். யத் ஸ்ரீநிகேதம் அலிபிகி பரிசேவியமானம் பூத்யா ஸ்வயா குடில குந்தல விருந்தஜுஷ்டம். எந்த மகாலட்சுமி அந்த பகவானுடைய முக லாவண்யத்தை பார்த்து மயங்கினாலும், அந்த பகவானுடைய ஸ்வரூபத்தை பார்த்து மயங்கினாலும், அந்த மகாலட்சுமிக்கு இருப்பிடமாகக்கூடிய பகவான். பூத்யா ஸ்வயா குடில குந்தல விருந்த ஜுஷ்டம். அந்த சுறுசுறுலான கேசங்கள் எப்படி இருக்குன்னா
குடிலம் சுறுசுறுனான நெருக்கமான அடர்த்தியான முடி கொண்டவனா பகவான், சுறுசுறுனான கேசங்கள். அப்படியேப்பட்ட அழகான சொரூபம், அப்படியேப்பட்ட சுறுசுறுனான கேசங்கள் நாலா பக்கத்தில் மேகம் போல பரவி இருக்கு இல்லையா, அது தியானம் பண்ணணும்னு சொல்கிறாரு. அந்த சுறுசுறுனான கேசங்களை தியானம் பண்ணணும். அவன் மீனாத் வய ஆசிரியம் அதிக்ஷிபத் அப்ஜநேத்திரம், ரெண்டு, அதாவது மீன்களுக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடிய குளமாக தான் இந்த ரெண்டு மீன்கள் இப்படி இப்படி போயிட்டு போயிட்டு வரும் இல்லையா, அது போல் ரெண்டு பாப்பா கண்களில் அந்த ரெண்டு மீன்கள் போல இருக்குதான் பகவான். அப்ஜநேத்திரம் மீனத்வயா ஆசிரியம் அதிக்ஷிதம் அப்ஜநேத்திரம், ரெண்டு மீன்களுக்கு அந்த தாமரை, இப்போ ரெண்டு தாமரை, ஒரு தாமரை மலரில் வந்து ரெண்டு மீன்கள் வந்து துள்ளி குதிச்சிச்சுன்னா அந்த தாமரை மலருக்குள்ளே ரெண்டு மீன் அப்படி துடிச்சுன்னு இருந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி இந்த முகம் என்ற தாமரையில் ரெண்டு கண்கள் ஆனது இப்படி துடிச்சுனுக்கு தான், இப்படி அப்படி இப்படி அப்படியே அலைப்பாயதான். அதுக்கு சொல்கிறாங்க மீனாத் பய ஆசிரியம், அதுக்கு ஆசிரியமாக இருக்குதான் அந்த முகமானது, அந்த மீன்கள் போல தான் ரெண்டு கண்கள் ஆனது. மீனாத் பய ஆசிரியம் அதிக்ஷிபத் அப்ஜநேத்திரம் தியா என் மனோமயம் அதந்திரிதை உள்ள சத்புருஹு, எந்தவித சிரமம் இல்லாமல் சுலபமாக தியானத்துக்கு ஆஸ்பதமாக இருக்கக்கூடியதான் பகவானுடைய புருவமானது. அவ்வளோ அழகாக இருக்குமா, ஆட்டோமேட்டிக்காக மனசில் பதிஞ்சிடுமா. அப்படி உள்ள சத்புருஹு, சோம்பலின்றி ஆட்டோமேட்டிக்காக முயற்சியின்றி தன்னாலேயே தியானிக்கத்தக்கதான் புருவமானது, பகவானுடைய புருவமானது. தஸ்யாவலோகம் அதிகம் கிருபையாதி கோர தாபத்ரயோப சமனாய நிசுஷ்டமக்ஷ்ணோஹோ, பகவானுடைய கடாட்சம் இருக்கே, அந்த கடாட்சமானது என்ன பண்ணுமா, எல்லா விதமான தாபத்திலையும் போகக்கூடிய பகவானுடைய கடாட்சம் நம்ம மேலே பண்ணிட்டானா, பக்தர் மேலே எல்லா விதமான தாபத்தையும் சமணமாக்கிடுமா. தாபத்ரயோப சமனாய நிசுஷ்டமக்ஷ்ணோஹோ, நிசுஷ்டமக்ஷ்ணோஹோ, நம்ம தாபங்கள்லாம் வெட்டி எறியக்கூடிய கடாட்சமா அந்த கடாட்சம். அந்த கடாட்சத்தை நீண்ட நாளாக தியானம் பண்ணணுமா பகவானை. அந்த தாமரை மலரில் இருக்கக்கூடிய ரெண்டு மீன்கள் போல கூட அந்த திருவடி, அந்த கடாட்சமானது, அந்த திருக்கண்களுடைய கடாட்சமானது தியானம் பண்ணணுமா, அது சொல்கிறார். தஸ்யாவலோகம் அதிகம் கிருபையாதி கோரம், கிருபையினால் அதிகோரமான தாபத்திரயங்களில் இருக்கக்கூடிய நாமளை அந்த தாபத்திரயங்களை வெட்டி எறியக்கூடிய கடாட்சமாக அது சொல்கிறார். தஸ்யாவலோகம் அதிகம் கிருபையாதி கோர தாபத்ரயோப சமனாய நிசுஷ்டமக்ஷ்ணோஹோ ஸ்னிக்தஸ்மித அணுகுணிதம் விபுல பிரசாதம் தியாயஸ்திரம் விபுல பாவனையா குஹாயாம், அந்த தாபத்தை போக்க வேண்டும். விபுல பிரசாதம், அதிகமான பிரசாதம், அதிகமான கருணை கொண்ட பகவான். விபுலன்னா அதிகமான பிரசாதம் நமக்கு அனுகிரகம் பண்ணுவானா பகவான், அவ்வளோ பிரசாதம் கொடுப்பானா. ஸ்மித அணுகுணிதம், அப்படியேப்பட்ட புன்சிரிப்புடன் கூடிய, அந்த நெருங்கிய உறவோடு கூடிய, நம்மளிடத்துல நெருங்கி பழகக்கூடிய அந்த பகவானுடைய புன்சிரிப்பை நீண்ட காலமாக தியானம் பண்ணு. அது அதிகமான பிரசாதத்தை, அதிகமான அனுகிரகத்தை செய்யக்கூடியது. அந்த புன்சிரிப்புடன் கூடிய அவன் முகலாவந்தியத்தை தியானம் பண்ணுறது. தியாயஸ்திரம் விபுல பாவனையா குஹாயாம், இதெல்லாம் நம்ம ஹிருதயத்துக்குள்ளே அப்படி தியானம் பண்ணணுமா பகவானை சொல்கிறார். ஆசம் ஹரேர் அவனதாகில லோக தீவிர, பகவானுடைய ஹாஹான் அப்படி ஒரு உதாரணமாக சிரிப்பான் இல்லையா, அந்த சிரிப்பை நல்லா தியானம் பண்ணணுமா. பகவான் நம்மளை பார்த்து அப்படி சிரிக்கிற மாதிரி நம்ம தியானமா. ஆசம் ஹரேர் உதாரம், தாராளமாக சிரிக்கிறானா, அதில் அந்த சிரிப்புக்கு வஞ்சனையே கிடையாது. சில பேர் சிரிப்பாங்க அப்படின்னு, அப்படிலாம் இல்லை, நல்லா தாராளமாக சிரிப்பானா பகவான். அப்படி உதாரமான சிரிப்பு, வாய் விட்டு சிரிக்கணும் இல்லையா. ஆசம் ஹரேர் அவனதாகில லோக தீவிர சோகாசுர சாகரம், ஹாசம் ஹரேர் அவனதா அகில லோக தீவிர, சகல லோகத்தினுடைய தீவிரமான சோகம் என்ற அந்த சிரிப்புனால என்ன பண்ணுவோம்னா, சோகம் என்ற சாகரத்தில் நம்ம மூழ்கி இருக்கிறோம். அந்த சோகம் ஒரு சமுத்திரம் போல இருக்கு, அதை அப்படியே வத்தடிச்சிடுமா, அந்த சோக சாகரத்தை வத்தடிச்சிடுமா. அப்படியேப்பட்ட சிரிப்புடையவனா பகவான் சொல்றாரு. அது தியானம் பண்ணணுமா. ஆசம் ஹரேர் அவனதாகில லோக தீவிர சோக அஸ்ரு, நம்ம கண்களில் கண்ணீர் அப்படி சோகமாக, நம்ம சோகம் என்ற கண்ணீர் ஒரு கடல் போல இருக்கு, அதை அப்படியே வத்தடிச்சிடக்கூடியது பகவானுடைய சிரிப்பானது. டைம் ஆயிடுச்சா?
ஆசம் ஹரேர் அவனதாகில லோக தீவிர சோகாசுர சாகர விசோஷனம் அத்தியுதாரம். அப்படிப்பட்ட உதாரமான சிரிப்பை தியானம் பண்ணுமா. அப்படி சொல்ற சம்மோகனாய ரச்சிதம் நிஜமாயாஸ்ய புருமண்டலம் முனிகிருதே மகரத்வஜஸ்ய. எந்த பகவானுடைய புருவத்தினுடைய அழகை பார்த்து மன்மதனே தன் வில்ல நழுவ விட்டுட்டானா, மன்மதனே மயங்கிட்டானா. அப்போ முனிவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, எதனால் மன்மதன் தன் பானங்களால் அந்த முனிவர்களை காம பானங்களால் தொலைக்கணும்னு நினச்சா அந்த காமத்தை அவங்க ஜெயிச்சிடுறாங்களாம். எதனால் ஜெயிச்சிடுறாங்கன்னா, பகவானுடைய புருவத்தை தியானம் பண்ணுறதுனாலேயே சுலபமாக காமத்தை, உலக விஷயமான காமத்தை ஜெயிச்சிடுறாங்களாம். ஏன் ஜெயிச்சிட்டாங்கன்னா, அவர்கள் இருக்கட்டும், அவர்களை தாக்க வந்த மகரத்வஜ, மகரம்னா மீனை கொடியாக கொண்ட மன்மதன் தன் வில்லை நழுவ விட்டுடுறானா. பகவானுடைய புருவ அழகை பார்த்து அவனே மயங்கிறானா. அவன் எங்க முனிவர்களை மயக்கிறது? அந்த முனிவர்கள் பகவானுடைய புருவத்தை தியானம் பண்ணுறதுனாலே இவர்கள் என்ன தியானம் பண்ணுறான்னு இவங்க கொஞ்சம் எட்டி பார்த்தான்னா பகவான் புருவத்தை தியானம் பண்ணி இவன் வில்ல நழுவ விட்டுட்டானா. அப்படியேப்பட்ட அந்த புருவத்துடைய அழகு, புருவத்துடைய வில் போன்ற அந்த புருவத்துடைய அழகானது நமக்கு காம ஜெயத்தை உண்டாக்கக்கூடியது. அப்படி சொல்லுவது சம்மோகனாய ரச்சிதம் நிஜமாயாஸ்ய ப்ரூமண்டலம் முனிகிருதே மகரத்வஜஸ்ய தியான அனயனம் பிரகசிதம் பகுலாதரோஷ்டம் பாசாருணாயுத தனுத்வஜ குந்த பங்கி. அப்படிப்பட்ட சிவந்த உதடுகள், பகுல அதரம் ரோஷ்டம் முத்து போன்ற பற்கள், அந்த அதரம் சிவசிவன்ற அந்த உதடுகள், இது அப்படியே தியானம் பண்ணணுமா. அது சொல்ற குந்த பங்கி தியாயஸ்வ தேக குகரே அவசிதஸ்ய விஷ்ணுர் பக்தியாத்ரியாத்பித மனா ந பிதிருக்ஷத்து. நம்ம ஹிருதயம் என்ற குகையில் நீண்ட காலமாக அந்த விஷ்ணுவை நம்ம தியானம் பண்ணணுமா. அப்படி தியானம் பண்ணணும்னு சொன்னால் அவசிதஸ்ய எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் உட்காந்து பகவானை இப்படி தியானம் பண்ண கற்றுக்கணுமா. அப்படி பக்தி, அதனால் பகவானத்தில் எல்லையற்ற பக்தி உண்டாயிடும். ஆத்ரியா அத்பித மனா ந பிதிருக்ஷத்து. இப்படி மனசை பகவானத்தில் அர்ப்பணம் பண்ணிட்டு வேறு எதையும் தியானம் பண்ணக்கூடாது, வேறு எதையும் திரும்பி கூட பார்க்கக்கூடாது. என்ன பிரதக் பித்ரக்ஷேத்து, வேறு எதையும் திரும்பி பார்க்காதமா. இப்படி யாருன்னா தியானம் பண்ணிட்டாங்கன்னா அவனுக்கு அந்த தியானம் சித்திச்சுன்னு சொன்னால், இப்படி தியானம் பண்ணி யாருக்கு அந்த தியானம் சித்திச்சதோ அவனுக்கு அதுவே கடைசி பிறவியுமா, அவனுக்கு மறுபிறப்பு கிடையாது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படி அந்த தியானம் சித்திச்சுன்னா இந்த உடம்பு உட்காந்துருக்கிறதா எழுந்திருக்கிறதா எங்கே போகுதுன்னு எதுவுமே தெரியாது. அது என்னமா அது உடம்பு உட்காந்துருக்குதா எழுந்துக்காது தெரியாமல் போயிடும். அப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது. பாகவதம் சொல்கிறதுனால நம்ம சொல்கிறோம் இந்த உதாரணமானது. நல்லா ஒரு சரக்கு வாங்கி சாப்பிட்டான், டாஸ்மார்க்கில் வாங்கி சரக்கு சாப்பிட்டான். சரக்கு சாப்பிட்ட உடனே, நல்லா சரக்கு சாப்பிட்ட உடனே ஒரு 10 ரூபா, அது எவ்வளோ அந்த பணத்தை வாங்கி அந்த சரக்கு சாப்பிட்டான்னா அவன் என்ன பண்ணான், நல்லா நிறைய சாப்பிட்டுட்டான்னா அதிகமான போதை ஏறி போச்சுன்னா அவன் போய் ரோட்டில் பார்த்தா விழுந்துடுறான். ரோட்டில் விழுந்துட்டான்னா லாரி வருதா, பஸ் வருதா, ஏற்றுதா ஏற்றலையா, உடம்புல துணி இருக்கா இல்லையா எதுவுமே தெரியாமல் அப்படி அந்த சரக்கு உள்ளே போன உடனே இவனுக்குள்ளே இருக்க தேகாபிமானம் வெளியே போயிடுது இல்லையா. அப்புறம் துணி இருக்குதா இல்லையான்னு கூட தெரியல இல்லையா, அப்படியே ரோட்டில் விழுந்து கிடக்குறான் இல்லையா. அப்போ ஒன்றும் இல்லாத உதவாக்கிற ஒரு சரக்கு உள்ளே போனாவே இவன் தேகாபிமானம் விட்டு போயிடுது. சாக்ஷாத் பரபிரம்மமான கிருஷ்ண பரமாத்மா, சாக்ஷாத் வைகுண்டாதிபதியாத சாக்ஷாத் நாராயணே நம்ம ஹிருதயத்துக்குள்ளே பிரவேசம் ஆயிட்டான்னா நம்ம தேகாபிமானம் வெளியே போகிறத தவிர வேறு என்ன நடக்கும் சொல்லும் பார்க்கலாம். அப்போ தேகத்தில் ஏது அபிமானம், அதுக்கப்புறம் தேகத்தில் நீ யார், எந்த ஊர், நீ யாருடைய புருஷன், யாருடைய அப்பா, யாருடைய அம்மா, யாருடைய பிள்ளை அப்படின்னு கேட்டால் என்ன தெரியும், ஊர் தெரியுமா, பேர் தெரியுமா, அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்பான் இல்லையா. அந்த பகவத் தியானத்தில் ஒருத்தன் சித்திச்சுன்னா அந்த தியானத்திலேயே மெல்ட் ஆகிடுவான் இல்லையா. பகவான் உள்ளே வந்துட்டானா தேகாபிமானம் வெளியே போயிடுமே. அப்படியேப்பட்ட அந்த தேகம் வருதா போதான்னு அவனுக்கு தெரியாது. தெய்வ வசமாக போவான், எங்கேயோ சாப்பிடுவான், எங்கேயோ படுப்பான், எப்படியோ இருக்காங்க. தேகம் சதம்ன சரமஹா ஸ்திதமுத்திதம்பா. எப்போ அதுவே அவனுக்கு கடைசி பிறவின்னு தெரிஞ்சுக்கோ. அந்த தியானம் சித்திச்சுன்னா அதுதான் சரம சரீரம் அவனுக்கு. அதுதான் அந்த உடம்பு உட்காருதா எழுந்துக்குதானே தெரியாது அவனுக்கு. அப்படி மாறிடுவானா இந்த தியானத்தினுடைய உச்சகாஷ்டை. அவ்வளோ பவர்ஃபுல் இந்த தியானம். இதெல்லாம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் அவகாசம் கிடைக்கும் போது தான் அந்த பகவான் ரூபத்தை தியானம் பண்ணணுமா. அந்த புன்சிரிப்பை தியானம் பண்ணால் நம்ம சோகத்தில் சோஷணம் ஆகிடுமா.
அந்த சோகம் என்ற சமுத்திரத்தை வத்தடிச்சிடுமா. அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. தேகம் சதம் ந சரமஹ ஸ்திதம் உத்திதம் வா சித்வோ விபஷ்யதி யதோ அத்தியகமத் ஸ்வரூபம் தெய்வாதுபேத மத தெய்வ வசாத பேதம் வாசோ யதா பரிகிருதம் மதிராமதாந்தஹா. மதிரான்னா மதுபானம் சாப்பிட்டவன் எப்படி உடம்புல துணி இருக்கா இல்லையான்னு தெரியாது, அது மாதிரி தெய்வ வசமாக உடம்பு போகவும் வரும், அவனுக்கு உடம்பு ஞாபகமே இருக்காது, இந்த தேகாபிமானம் விட்டு போயிடுமா அப்படின்னு இந்த தியான யோகத்தை பற்றி இவ்வளோ சொல்கிறார். டைம் ஆயிடுச்சா? மேலே உள்ள விஷயம் அப்பா பார்க்கலாமா? சரி, நாங்கள் அனுபவிக்கலாம், நிறைய இருக்குது, நம்ம ஜாலியாக அனுபவிக்கலாம். எக்கச்சக்கமாக வச்சுருக்கேன், எல்லாம் உங்களுக்கு தான், எல்லாருக்கும் அதை ஷேர் பண்ண வேணும். எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சது நம்ம எல்லோரும் ஷேர் பண்ணி அந்த சந்தோஷத்தை எல்லாரோட பகிர்ந்துக்கணும், அதுதான் ஆசை. பாகவதம் ஃபுல்லாக இருக்குது, நிறைய அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த தியான யோகம் படிக்கும்போதே எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கணும், அவ்வளோதான், அதுதான் ஆசை. சரி, கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா, ஜெய் ஜானகிகாந்த ஸ்மரணம், ஜெய் ஜெய் ராம ராம. இதுக்கெல்லாம் விதை போட்டது சுந்தரகுமார் சுவாமி தான், பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி. இதெல்லாம் அழகாக சொல்லுவார், இதெல்லாம் இந்த தியான யோகம். நீங்கள் ஒன்றா 24 திருப்பி சொல்கிறேன், 24 இதெல்லாம் நீங்கள் நல்லா அனுபவிக்கணும்னா அவர் தான் அருமையாக சொல்லுவார் இந்த விஷயத்தை. இந்த தியான யோகத்தெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக சொல்லுவார் அவர். நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் தான், அவர் சொன்னார்னா இன்னும் அனுபவித்து சொல்லுவார், ரொம்ப அருமையாக சொல்லுவார். அவர் தானே விதை போட்டது, அவர்களுக்கு கேட்டு தான் நம்மளுக்கு இந்த பக்தி வந்தது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், இப்போ தான் யூடியூப்லாம் போடுறாங்க அவருக்கு. ஃபஸ்ட்லாம் வந்து நாங்கள் அப்படியே 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கேட்கும்போது அப்போல்லாம் இந்த யூடியூப்லாம் கிடையாது. அப்போல்லாம் 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த யூடியூப்லாம் கிடையாது. அப்படியே நோட்ஸ் எடுப்போம், அவர் சொல்லும்போது அப்படியே நோட்ஸ் எடுப்போம், அப்படியே படிச்சுப்போம், அதை அப்படியே டிக் பண்ணிப்போம். அதை படிக்கும்போது நம்மளுக்கு புரியும். மகானுடைய அனுகிரகமும் பகவத் அனுகிரகத்தினால அப்பவே புரிய ஆரம்பிச்சு அந்த 20 வருஷமாக நம்ம அப்படியே உபன்யாசம் பண்ணியிருக்கோம். சுந்தரகுமார் சுவாமி சொல்லும் போதே நம்ம வந்து மற்றவங்களுக்கு சொல்லுவேன், மற்றவங்களுக்கு சொல்லி இப்போ உபன்யாசம் பண்ணியிருக்கோம். அப்போவே நோட்ஸ் எடுத்துப்பேன். இதெல்லாம் இப்போ தான் யூடியூப்லாம் இப்போ தான் வந்து வெளியிடுறாங்க. அப்போவே நோட்ஸ் எடுத்து அப்போவே இதெல்லாம் உபன்யாசம் பண்ணிட்டு இருந்தோம். நாம் அந்த பாகவதத்தில் உள்ள ஸ்லோகம்லாம், இந்த தியான யோகம்லாம் நிறைய உபன்யாசம் பண்ணியிருக்கோம். அப்போ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பழகப்பட்ட ஒரு விஷயம். அதனால் எதனாலனா அவர் போட்ட வேலை தான், பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி சொன்ன விஷயங்கள் தான் அதெல்லாம். இது ஃபுல்லாக இருக்குது, பாகவதம் ஃபுல்லாக அனுபவிக்கலாம். எல்லாத்தையும் அந்த அளவுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம், முக்கியமான ஸ்லோகங்கள்லாம், அதெல்லாம் நம்ம படித்து அனுபவிக்கலாம் தாராளமாக. சரி, அதோட பெஸ்ட் என்னென்னா 24 அடையார் அனந்த பத்மநாபன் கோயிலில் அவருடைய உபன்யாசம். எனக்கு இந்த பாகவத் விதை போட்டாரே அவருடைய உபன்யாசம், பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி. 2 மணிக்கு உபன்யாசம், 2:30 மணி ஆகிடும். 2 மணிக்கு உபன்யாசம் ஆரம்பித்தாருன்னா 2 வேளை பிரவச்சனம், 4 மணி வரைக்கும் இருக்கு, 4:30 மணி வரைக்கும் உபன்யாசம் பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் டீ டைம் மாதிரி, அங்கே டீ காஃபி ஏதாவது கொடுப்பாங்க, பிஸ்கட் கொடுப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் பாகவதம் ஆரம்பிச்சுட்டு ஒரு 6:30 மணிக்கெலாம் முடிஞ்சிடும். 4 மணிக்கு ஆரம்பிச்சுன்னா 6:30 மணிலாம் முடிஞ்சிடும். 6:30 மணி முடிஞ்சிட்டாரு, கரெக்டாக முடிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் எல்லாம் வீட்டுக்கு போயிடலாம். 7-8 மணிக்குள்ளே எல்லாம் வீட்டுக்கு போயிடலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. காலையில் மூல பாராயணம் அதை அட்டன் பண்ணிடலாம். ஒரு 6 மணிக்கெலாம் வந்துட்டு அழகாக உட்காந்து பண்ணலாம். அது வைகுண்டம் மாதிரி இருக்கும். எல்லாம் அந்த புஸ்தகங்களை வெள்ளையாக அழகாக அந்த புஸ்தகங்களை பாகவத புஸ்தகங்களை திறந்து வச்சு படிக்கும்போது அந்த பிராமண சமாஜத்தில் அடேங்கப்பா அவ்வளோ பார்க்கறதுக்கே அப்படியே திவ்யமாக இருக்கும். அது என்ன பிரம்மலோகத்துக்கு வந்துட்டோமா, வைகுண்டத்துக்கு வந்துட்டோமா அப்படி தோணும். அந்த பிராமண சமாஜங்களை ஃபுல்லாக பிராமணர்கள் அப்படி அழகாக படிப்பாங்க, அது எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனந்தமாக இருக்கும் அதெல்லாம் கேட்கறதுக்கு. பாக்கியம் இருந்தால் தான் எல்லாம் அனுபவிக்க முடியும். பக்கத்துலேயே அனந்த பத்மநாபர் பள்ளி கொண்டிருக்கார், அழகாக கேட்டு இருப்பார் அவரும். அந்த அனந்த பத்மநாபனுடைய கோயில் மண்டபத்தில் இதெல்லாம் ஆனந்தமாக அனுபவிக்கலாம் பாகவத பாராயணம். அந்த 7 நாள் 8 நாள் நம்ம இருக்கிற இடத்துலையே நம்ம ஆனந்தமாக அப்படி இருக்கும். அந்த சௌக்கியமானது திருப்பி அது கிடைக்காது. அது வருஷத்தில் ஒரு காலம் கிடைக்குதுன்னா அதுதான் நம்மளுக்கு குதிரை கொம்பு, நமக்கு பெரிய விஷயம். நம்மளுக்கு நாம் அப்படி அனுபவிச்சா தான் அது சௌக்கியமே. சுலபமாக கிடச்சிச்சின்னா எதுவுமே அதுக்கு மரியாதை இருக்காது.
நம்ம யூடியூப்பில் கேட்கறதுல யூடியூப்பில் கேட்குறோம் இல்லையா, அவர் உபன்யாசம் இப்போ யூடியூப்பில் கூட வருது. நாங்களாம் வந்து அங்கெல்லாம் மயிலாப்பூரில் அங்கெல்லாம் தேடி தேடி ஓடி, அண்ணா நகரில் தேடி தேடி ஓடி போய் நாங்கள் நோட்ஸ் எடுத்தோம். இந்த புஸ்தகத்தில், இந்த பாகவத புஸ்தகத்தில் நோட்ஸ் எடுப்போம். அவர் சொல்கிறதெல்லாம் எடுத்து நோட்ஸ் எடுப்போம். அப்படிலாம் கஷ்டப்பட்டோம். நாங்கள் கஷ்டப்பட்டு நோட்ஸ் எடுத்தோம். அதனால தான் இன்றைக்கி மனசில் நிலைக்குது, இது அனுபவிக்க முடியுது பாகவதத்தில். அப்படிப்பட்ட மகாத்மாக்களுடைய கிருபை தான் காரணம். அதனால் எனக்கு அந்தரங்கமான ஒரு குருஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் அவர் பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி. அவரை மறக்கவே மாட்டேன். மறந்தால் நன்றி கெட்டவன் ஆகிடுவேன் நான். அவர் தானே பாகவதம்னா என்னன்னு சொல்லி கொடுத்தார். அப்படிப்பட்ட மகாத்மா. நீங்கள் தாராளமாக அவருடைய இது வந்து நீங்கள் கலந்துக்கணும். எல்லோரும் பகவான் தான் முதல் குரு. அப்புறமா இந்த போல் மகாத்மாக்கள் தான் எனக்கு குரு. அதனால் இவங்களாம் வந்து ஒரு விதத்தில் நம்ம பாகவத்துக்கு விதை போட்டவங்க. பகவான் தான் பாகவதம் படிக்க சொல்லி கொடுத்தது பகவான் தான். அதனால் நாம் கண்டிப்பாக அந்த பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமியுடைய உபன்யாசத்தை விடாமல் கேட்கணும். 7 நாள் 8 நாள் மொத்தம். ஒரு நாள் மகாத்மியம், ஒரு நாள் 7 நாள் சப்தாகம் பாகவதம். மறக்காமல் வந்து கேளுங்க. பாக்கியம் இருந்தால் இல்லை, பாக்கியம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் பாக்கியம் இருக்குது, எல்லாருக்கும் பகவான் அனுகிரகம் பண்ணியிருக்கான். கண்டிப்பாக வந்து கேளுங்க. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராம. हर नम पार्वती पति हर हर महादेवा. सिद्धि विनायक स्वामी की जय. आंजनेय स्वामी की जय. सदगुरु महाराज की जय. सर्वसाल ब्रह्मश्री सुंदर कुमार स्वामी की जय. सकल साधुमंडली की जय. इनकी அவரை பற்றி நினச்சிக்கல, அவருக்கு நமஸ்காரம் பண்ண கண்டிப்பாக. ராம ராம ராம. சீதாபதி ராம 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 ராம் ராம 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 ராம். ராமநாமத்தை பாடணும் போல இருக்குது. ராமநாமத்தை பல டியூனில் பாடலாமா? அனுபவிக்கலாம். சரி, இப்போ வேணாம், அடுத்த பகுதியில் நம்ம அதெல்லாம் அனுபவிக்கலாம். அதில் ஒரு உற்சாகம் இருக்குது பாரு, அந்த பிராமநாமத்தில் கீர்த்தனையில். அது என்னவோ அழகாக சொல்லிக்கலாம் பாருங்க. கீர்த்தனம் அழகான பாடலாக பாடு. நாம ஜபம்னு சொல்ல, நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனகா. துக்கமெல்லாம் பறந்து போயிடும். அவ்வளோ சௌக்கியமாக இருக்கும் அந்த கீர்த்தனத்தில். அதில் உள்ள சுகமே தனி. அந்த நாம சங்கீர்த்தனத்தில் அது பண்ணணும் ஒரு ஆசை, பண்ணலாம். சந்தோஷமாக இருக்கணும்னா நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம். பாகவதமே சந்தோஷமாக இருக்குது, அந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணால் இன்னும் சந்தோஷமாக இருக்கும். ரெண்டுத்துமே என்ஜாய் பண்ணணும். பாகவதமும் இதுபோல் படித்து அனுபவிக்கணும். நாம சங்கீர்த்தனமும் பல ராகங்களை போட்டு ஆயிரக்கணக்கான ராகங்கள், கோடிக்கணக்கான ராகங்கள் கொட்டி கிடக்குது பாருங்க. ஏன் இந்த ராகம்லாம் பாடலாமா, அந்த ராகம் எந்த ராகமும் இதில் தள்ளுபடியே கிடையாது. அந்த வார்த்தைகள் தான் போடக்கூடாது. அந்த ராகத்துக்குரிய வார்த்தைகள் தான். சினிமா பாட்டு வேறு எதாவது பாட்டுமா இருந்தாலும் சரி, அந்த வார்த்தைகள் தான் நம்மளுக்கு முக்கியம், போடக்கூடாதே தவிர ராமநாமத்தை போடணுமே தவிர வார்த்தைகள் தான் வேறு பௌதிகமான வார்த்தைகள் வரக்கூடாது. ராமநாமம் மட்டும்தான் பாடணும். ஆனால் எந்த ராகத்தில் வேணாலும் பாடலாம். ராகம் முக்கியம் இல்லை, பகவான் நாமா தான் முக்கியம். அதனால் எந்த ராகத்தில் வேணாலும் பாடலாம். ஏன் இவ்வளோ, ஏன் ஒரு படி மேலேயே சொல்லியிருக்கு பாகவதத்தில். சாங்கேத்தியம் பரிகாசமாகவே பகவான் நாமா சொல்லலான்னு சொன்னால், இந்த ராகத்தில் பாடக்கூடாது, அந்த ராகத்தில் பாடக்கூடாது, இது வேறு ராகம், இந்த ராகத்தில் தான் வேணால் பாடக்கூடாது, வேறு ராகத்தில் இந்த ராகத்தில் தான் பாடணும். அதுனா ராகத்தில் பேதம். ராகம்னா எல்லாம் ஒன்று தானே. அந்த வார்த்தைகள் தான் பௌதிகமான வார்த்தைகள் தான் பயன்படுத்தக்கூடாது. ராம நாமத்தை தவிர வேறு வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது. அதுதான் முக்கியமே தவிர ராகம் முக்கியம் இல்லை. ராகம் எந்த ராகத்தோன்னா பாடலாம். பாருங்கள், பரிகாசமாக கூட பகவான் நாமா சொன்னால் அது அசேஷ அகஹரம் விதுகும், மிச்சம் இல்லாமல் நம்ம பாவத்தை போக்குறதுன்னு சொன்னால், அப்போ நம்ம சில பேர் வந்து அபிப்பிராயம், இந்த ராகம்லாம் பாடக்கூடாது, அந்த ராகம் ஏன் பாடக்கூடாது? எந்த சாஸ்திரத்தை சொல்லக்கூடாது, இந்த ராகத்தில் பாடக்கூடாதுன்னு யார் சொன்னது? ஆமிங்க பார்க்கலாம். நாம சங்கீர்த்தனம், கீர்த்தனம், ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ, அங்கங்கே சொல்லிக்குது இல்லையா கீர்த்தனத்தை பற்றி. ஸ்ரவண ஸ்மரண சுண்பந்தி காயந்தி கிருணந்தி சாதவகா. அப்போ காயந்தி பகவான் பாடுங்கன்னு சொல்லிடுது. நாமானி அனந்தஸ்ய ஹதத்ரவ படன்னு, வெக்கத்தை விட்டு பாடுங்க அப்படின்னு. இந்த ராகம் தான் பாடணும், சொல்லுங்கள். ஆதி தாளம் தான் இதுதான் பாடணும், இந்த ராகம் தான் பாடணும் அப்படின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டா சொல்லுங்கள். ரீதி கவுள ராகம் தான் பாடணும், இந்த ராகம் தான் பாடணும், அந்த ராகம் பாடணும், எதனா சொல்லிக்கிட்டா? இல்லையே. எந்த ராகத்துலையும் பாடலாமே.
ராகங்கள்லாம் பகவான்களிலிருந்து வந்த ராகங்கள் அதெல்லாம். அதை பௌதிகமாக பயன்படுத்தினாங்க. அதை நம்ம என்ன பண்ண முடியும்? நமக்கு எது இப்போ எந்த ராகம் பிடிக்குதோ அந்த ராகத்தில் தாராளமாக பாடலாம், தப்பே கிடையாது. வார்த்தை தான் வேறு வார்த்தை பாடக்கூடாது, நாமத்தை தவிர. நாம சங்கீர்த்தனம், கீர்த்தனம் தான், பாடல் தான், ஆனால் நாம சங்கீர்த்தனம். நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வபாவ பிரணாசனம். வேற ஏதாவது கீர்த்தனம் பண்ணாத, நாமத்தை கீர்த்தனம் பண்ணு அப்படின்னு தான் சொல்லிடுது. அந்த பிரகாரம் நம்ம ஃபாலோ பண்ணோம். கீர்த்தனம்னா பாடல், சங்கீர்த்தனம்னா சங்கீதமாக பாடு. அழகாக வச்சுருக்காங்க பாரு அந்த வார்த்தையை, சங்கீதமாக பாடு, அது உனக்கு சுவையாக இருக்கும், கலியுகத்தில் அதுதான் மனசை கவரும் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணுவோம், வேறு ஒன்றுமே வேணாம். யார் என்ன வேணால் நினச்சி வாழிடும். நம்ம சந்தோஷத்தை பிடுங்கக்கூடிய விஷயமா இருந்தால் அதை தூக்கி போடுங்க. சந்தோஷத்தை உடனே கொடுக்கக்கூடியது, உடனே கிருஷ்ண அனுபவத்தை கொடுக்கக்கூடிய, உடனே ராமானுபவத்தை கொடுக்கக்கூடியது நாமத்தினால்தான். நாம ராசலீலைக்கு சமானம், நாம சங்கீர்த்தனமானது. அதனால் நாம நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வேணாலும் சுவைக்கலாம், ஆனந்தமாக பாடலாம். எவ்வளோ உற்சாகமாக பாடுவாங்க தெரியுமா? ராமநாமத்தில் வந்தால் அப்படி பாடுவாங்க. என்ன ஒன்றுனா, பாடுறவங்க இதுதான் வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்க மாட்டாங்க. அந்த இடத்துல பாட்டு அப்படியே விட்டுடுறாங்க. அது எங்கே போனாலும் பாடலாம், வீட்டில் போய் பாடலாம், அதை சுகிக்கலாம், எப்போ வேணால் அனுபவிக்கலாம். இதில் வெக்கப்படவே கூடாது, எப்போ வேணாலும் பாடி அனுபவிக்கலாம். நம்ம லைஃப் சந்தோஷமாக இருக்கணும்னா தாராளமாக பாடுங்க, வாய் விட்டு பாடுங்க, அவ்வளோதான். வேறு என்ன உனக்கு கிடைச்சிதேன்னு அனுபவிங்க, அதையே வேஸ்ட் பண்ணணும். அதனால் பகவன் நாம சங்கீர்த்தனம் எந்த ராகத்துலேயும் பாடலாம், தவறில்லை. ஏன்பா பரிகாசமாகவே பண்ணலான்னா, நாமத்தை பரிகாசமாக பாடினா கூட உன் பாவத்தை போய்கிட்டதுன்னா பரிகாசமாக கூட பகவான் நாம சொல்லலாம். சாங்கியத்தையும் பாரிகாசியம்பா. ஸ்தோபம்னா ஆலாபனம் போட்டு பாடுறது, பல மெட்டுகள் போட்டு பாடுறது. சொல்லியிருக்கு இல்லையா, சாஸ்திரம் தானே பிரமாணம். சாங்கியத்தியம் பாரிகாசம்பா. ஸ்தோபம் ஏளனமாக கூட பகவான் நாம சொல்லலாமா. அப்படி சொன்னால் கூட ஹேளனம் ஏவம் வா வைகுண்ட நாம கிரகணம் அசேஷ அகஹரம் விதுகு. அதனால சாஸ்திரம் படி, அதனால தான் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது இந்த ஸ்லோகத்தெல்லாம். யாருன்னா தப்ப யாருன்னா கேட்டாங்கன்னா முதல் தப்பும் அடிக்கலாம் பாரு. பரிதகா ஸ்கலிதகா சந்தஷ்டஸ்தப்த ஆகதா ஹரி இத்திய அவசேனாக புமான்னாகதியாதனாம். அவன் நரகத்துக்கு உள்ளாக மாட்டானா, ஹரிஹரின்னு சொல்லிட்டான்னா. அப்புறம் என்னப்பா, தடிக்கு விழும்போது, தும்பும் போது, எழும்பும் போது, வழிக்கு விழும்போது, கடிப்பட்ட போது, எதனால் முறிப்பட்ட போது, எந்த நிலையிலையும் பகவன் நாமா சொல்லலாம். அப்படி சொன்னால் கூட பலன் வேறு மாதிரி பலன். என்னன்னா, அவன் கடிப்பட்ட போது துடிப்பட்ட போது தான் சொன்னான், அதுக்கு அந்த பலன் தானே, அந்த நோய் தான் குணமாக்கணும். அதுன்னா அது நரக தண்டனை விடுவிக்கிறதுன்னு, அதுக்கு அவ்வளோ பெரிய பலன் உண்டு. நீ சிம்பிளாக சொல்லிட்டே, ஆனால் நாம ரொம்ப வசதி. அது பெரிய பயத்துலேருந்தே மகதோ பயாத்து, பெரிய மரண பயத்துலேருந்தே அவனுக்கு யம யாதனைகள் உண்டாகாது. அவனுக்கு நரக தண்டனை இல்லை, அவன் வைகுண்டத்தில் போற்றப்படுவான். அப்படிப்பட்ட ஹரிநாமத்தை சொல்லிட்டான்னா அப்படின்னா அவ்வளோ விசேஷம். நாமத்துக்கு அவ்வளோ மகிமை. நாம ரொம்ப வசதி, எல்லா தர்மத்தோட வசதி நாமம், ராமநாமம். ஆமாம், எந்த நாமம் இருந்தாலும் பகவன் நாமம். அதனால தான் கீர்த்தனமாக பாட்டு பாடு. ஆனால் நீ எதையோ பாடுறாது, அந்த வார்த்தைகள்லாம் பாடாது. நாம சங்கீர்த்தனம், பகவன் ராம நாமத்தை மாத்திரம் பாடு. அதனால் எந்த ராகத்தில் வேணால் பாடல. ஸ்தோபம் ஏளனமாக கூட பாடு, நாம ஸ்தோபமாக பாடு, இதெல்லாம் தப்பு கிடையாது. வேறு வார்த்தை நாமத்தை தவிர வேறு எதையாவது பாடி தொலைச்சிட்டு போகிறேன், வேறு ஏதாவது பௌதிகமாக பாடி தொலைச்சிட்டு போகிறேன், அதுதான் நம்மளுக்கு தப்பு. நாமத்தை மாத்திரம் பாடணும் அப்படின்னா பாடலாமா? எப்படி வேணாலும் பாடலாம், தாராளமாக பாடலாம். எந்த ராகத்தில். இப்போ நம்ம ஒரு ராகத்தில் இப்போ அது தூண்டி விட்டாச்சு, அது எப்படியாவது பாடாமல் இருக்க முடியாது. ஒரு ராகத்தில் பாடலாம். இப்போ நான் ஒரு ரகசியத்தை உடைக்க போகிறேன். இப்போ என் சந்தோஷம் எதில் இருக்குன்னா அந்த நாம சங்கீதத்தில் தான் இருக்குது. அதை நான் நிறைய பாடியிருக்க மாட்டேன், ஆடியோவில் தான் வெளியிட்டிருப்பேன். இப்போ தான் பாடுறேன் வீடியோவில். இதுதான் எனக்கு பலம், இந்த நாம சங்கீர்த்தனம் தான் பலம். இந்த கீர்த்தனத்தை மட்டும் இது பலமாச்சே, அதனால் இதை ரொம்ப நான் சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்கு அந்தரங்கமாக நான் இதை தான் அபியாசம் பண்ணுறது. இந்த நாம சங்கீர்த்தனம் தான் எனக்கு பலமே. இந்த நாம சங்கீர்த்தத்தில் தான் உற்சாகமாக நான் பாகவதம் படிக்கிறது. இந்த நாம சங்கீர்த்தத்தில் உள்ள சுவை, இந்த ராகத்தில் பல விதமான ராகங்களை பாடுறதுனால்தான் நாம ஜபமானது ஓடும். அப்படியே சர்னு ராம 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 ராமன் ஜபமானது நூற்றுக்கணக்கான மாலை, 200 மாலை, 300 மாலை, 400 மாலை அப்படின்ற மாலை ஓடினே இருக்கும்.
அதுக்கு காரணம் என்னென்னா அந்த நாம சங்கீர்த்தனம், கீர்த்தனத்தில் உள்ள ருச்சியினால்தான் நாம ஜபம் சர்ன்னு ஓடும். அந்த நாமத்தில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும், தபஸ் கூடும். இதுதான் அந்தரங்க சாதனையாக வச்சுருந்தேன், அதையும் உடைக்கிறேன். இது என்னன்னா, இது நிறைய பேருக்கு ஏன் சொல்லலைன்னா, சொல்லக்கூடாதுன்னு இல்லை, இதை சொன்னால் நம்ம அந்தரங்க சாதனையாக பயன்படுத்துகிறோம், அது வேறு விஷயம். இது பல ராகங்களில் நான் பாடுவேன், அது சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் எனக்கு அந்த பல ராகங்களில் பாடினதுனால்தான் எனக்கு ஜபம் ஓடுதே, நாம ஜபம். அதுதான் எனக்கு பலம். ஆனால் அது மற்றவங்க ஏற்றுப்பாங்களோ ஏற்றுக்க மாட்டாங்களோ, அதனால சொல்லாமல் விட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் எனக்கு எந்த ரகசியமும் கிடையாது. இதெல்லாம் இருக்குது. யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் எல்லாரும். அதனால்தான் ஸ்திரமாக இந்த ராமநாமத்தில் உறுதியாக இருக்கிறதுக்கு காரணமே. இந்த பல ராகங்களில் பாடுறது, ஜபம் ஜபிக்கிறது, அப்போ அந்த ராமநாமத்தை விடாமல் பிடிச்சிக்கிறது, 4 பேருக்கு என்கரேஜ் பண்ணுறது, இதை மட்டும் நம்ம சரியாக செய்துன்னு வந்தோம்னா நம்ம கூட வாழவங்களும் நல்லா இருப்பாங்க, நாமளும் நல்லா இருக்கலாம், 4 பேருக்கு நம்ம பிரச்சாரமும் பண்ணலாம். வேறு ஒன்றும் இல்லை. பண்ணலாமா? ஒரே ஒரு ராகத்தில் பாடலாமா? சரி. ராம 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 ராம, சிம்பிளாக தான் இருக்கும். நமக்கு அந்த அளவுக்கு ராகம்லாம் வராது. ராகம் முக்கியம் இல்லை, நாம தான் முக்கியன்றதுனால பாடுறேன். எனக்கு அந்தளவுக்கு பாடலாம் தெரியாது, பாடலாம் வராது, சிம்பிளாக பாடுறேன். ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் 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 ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ரம ராம ரம ராம ராம ராம் ராம ரம ராம ரம ராம ராம ராம் ராம ராம ரம ராம ரம ராம ராம ராம் ராமா 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 ராம 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 ராம. இந்த பாடினா அவ்வளோ உற்சாகமாக இருக்கும். பூஸ்ட்டு, போன்விட்டா, ஹார்லிக்ஸு எல்லாம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அவ்வளோ ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும் அது. ராம 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 ராம் ராம 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 ராம். இந்த ஒரு டியூன்லேயே ஒரு நாள் ஃபுல்லாக பாடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாட பாட பாட. ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ரம ராம ரம ராம ராம ராம் ராம ரம ராம ரம ராம ராம ராம் ராம ராம ரம ராம ரம ராம ராம ராம் ராம 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 ராம. இதான் என் ஆசைக்கு கொஞ்சம் பாட்டேன், அவ்வளோதான். நம்மளோட ஜீனியர்ஸ்லாம் இருக்காங்க, பயங்கரமான சீனியர்ஸ்லாம் இருக்காங்க. லேடிஸ்லாம் நல்லா போடுவாங்க, ஃபஸ்ட் கிளாஸாக போடுவாங்க. நம்மளாம் ஒன்றுமே கிடையாது, சும்மா ஏதோ அதுதான். நம்ம ஆலப்பனெல்லாம் அந்தளவுக்கு பாட தெரியாது, அந்த ராகலாம் தெரியாது. சிம்பிளாக ஏதோ நம்ம நாம சங்கீதத்துக்கு சுவையாக இருக்கணும், அதுக்காக ஒரு டியூனை வச்சு பாடிடணும், அவ்வளோதான். அது மாதிரி ஏதோ ஒரு டியூனை பிடிச்சிங்கன்னா அப்படியே பாடினே இருப்பேன், அது ஒரு ஜாலியாக இருக்கும். அதுவே கீர்த்தனம் ஆகிடும், அவ்வளோதான். கீர்த்தனைனா தனியாக ஒரு கீர்த்தனை போட்டு இந்த அஷ்டபதிலாம் போட்டு அப்படிலாம் பாடுறது அதெல்லாம் நமக்கு தெரியாது. சிம்பிளாக பாடணும், அவ்வளோதான். ஜாலியாக இருக்கணும், அவ்வளோதான். இதில் தான் சந்தோஷம் இருக்குது எனக்கு. ஆமாம், இதான் அந்தரங்கமாக சாதனையாக வச்சுருக்கிறது இந்த நாம சங்கீர்த்தனம் தான். இது நான் பல டியூனில் பாடி பாடி இன்ட்ரெஸ்ட் வந்தோடனே தான் அப்போ சாண்டிங் பண்ணலான்ற எண்ணமானது நமக்குள்ளே உண்டாகும். அப்போ 100 மாலை 200 மாலை அப்படியே ஓடும், சல்னு ஓடும். அது பாடுது நாம நிறைய சாண்டிங் பண்ண இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அதுக்கப்புறமா நான் ஸ்திரமாக ராமநாமத்தில் பகவான் நம்மளை வச்சுன்னு இருப்பான், வேறு ஒன்றுமே தேவையில்லை, ராமநாமம் ஒன்று போதும். அப்போ பாகவத்தில் இன்ட்ரெஸ்ட்டு தன்னாலே வந்துடும். பாகவதம் நம்மளுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதுதான், பாகவதம் படிக்கிறோமா, நாம சங்கீர்த்தனம் பண்ணுறோமா, நாம ஜபம் பண்ணுறோமா, அவ்வளோதான், அது போதும். கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணி வந்தால் போதும். ரெகுலரிட்டி இஸ் த
பெஸ்ட்டு ஃபைனான்ஸ் சொல்லுவாங்க இல்லையா? அதனால் நம்ம அதை ஒழுங்காக அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும். ரொம்ப அதிகமாகலாம் எதுவும் நிறைய எக்கச்சக்கமாலாம் வச்சுக்காதீங்க. ரொம்ப ஆடம்பரம்லாம் வேணாம். சிம்பிளாக வச்சுங்க. நாம ஜபம், இந்த மாலை பெரியவர் போட்டது, அதுதான். இதை வச்சு நாம ஜபம், பாகவத பாராயணம், நாம கீர்த்தனம், அவ்வளோதான். கீர்த்தனம்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ராகத்தில் கீர்த்தனம், நம்மளுக்கு பிடிச்ச ராகத்தில். கஷ்டப்பட்டு ராகம் பாடாதீங்க, நம்ம இஷ்டப்பட்ட ராகத்தில் பாடுங்க. அது போதும், வேறு ஒன்றுமே வேணாம். சுவையாக பாடுங்க, அவ்வளோதான். யாரும் மெச்சிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. தனிமையில் உட்காந்து உங்களுக்கு இஷ்டமாக பாடுங்க நாமத்தை. சுவையாக இருக்கும். இப்போது மற்றவங்க எதனா சொன்னால் எதனா சொல்லுவாங்க. எதுக்கு? நம்ம இஷ்டமாக எதனா ஒன்று பாடிட்டு போயிடலாம் அழகாக ஒரு ராகத்தில், அவ்வளோதான். இப்போது ஒரு பாட்டு பாடினேன் இல்லையா? இப்போது இன்னொரு பாட்டு பாடுவாங்க இல்லையா? என்னது அது? நம்மளுக்கு அந்த ராகம்லாம் ஏதாவது தப்பாக சொல்லிட்டு அவங்கள வந்து இதில் தான் நான் அந்தளவுக்கு பாடுறதில்லை. இதெல்லாம் சும்மா உபன்யாசம் பண்ணிட்டு விஷயங்கள் மட்டும் பாகவதம் மட்டும் சொல்லிட்டு போயிருந்தாங்க தான். இந்த பாட்டு நான் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ராம 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 ரமா ராம ராம ராம. ஆனால் போதும், டைம் ஆயிடுச்சு இல்லை? கோபிகா ஸ்ரீ ராமநாம சங்கத்திற்கு ஜெய். கோபிகா ஜெய்.